வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவடி சரணம். இந்த இனிமையான காலை பொழுதிலே ஆழியார் ஜூம் இணைப்பிலே விண்ணலையில் இணைந்திருக்கின்ற இருபால் மெய்யன்பர்களையும், இதை சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற ஐடி இயக்குநரகத்தின் ஆன்மாக்களையும், இதை மிக அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த புனித ஆன்மாவையும், நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற மகரிஷின் நிழலாக இருந்து நம்மளை வழிநடத்துகின்ற உலக சமுதாய சேவா சங்க தலைவர் எஸ்.கே.எம். ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த விண்ணலில் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பிரபஞ்சம் தேடும் மனிதன் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். இது முழுமையாக காந்த தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒன்று. நாம் எல்லா விதத்திலும் கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த பிரபஞ்சம், இந்த சுத்த வழியில் பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, அதில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்கிறது, அதன் வழியாக எப்படி நாம் அதை இறுதி பரிணாமமாக தொடர்ந்து வந்திருக்கின்றோம், இருக்கக்கூடிய ஆற்றல்கள்லாம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, இல்லை அந்த ஆற்றலை நாம் கேட்டு என்ன பெற்று கொண்டிருக்கின்றோம், இல்லை கேட்டும் பெறாத முடிய நிலையும் இருக்கிறதா, அப்படி கேட்டும் பெற முடியவில்லை என்றால் அதற்கு என்ன தடைகள் இருக்கிறது, இப்படி பலவாறாக இதில் சிந்திக்க இருக்கின்றோம். நமக்கு பிரமஞானம் என்ற அந்த நிலைப்பாட்டில் இந்த பரவெளியையும் அதற்கு மூலமான அந்த சுத்த வழியை நமக்கு அதுவாகவே நாம் வந்திருக்கிறோம் என்று உணர்த்தி இருந்தாலும், அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கின்ற செயல்பாடுகளில் பல தடைகள் வருகிறது. சில இடங்களில் கேட்டும் பெற முடியவில்லை, சில இடங்களில் கேட்காமல் சிலவற்றை வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி நாம் தெரிந்து கொண்டு அதிலே எப்படி இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றலிலே காந்தம் என்ற அந்த அழுத்தக்கூடிய அந்த ஆற்றலை எப்படி நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது, இல்லை தேடக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா, அப்படி இல்லை என்றால் அதற்கு என்ன தடைகள், இப்படி பலவாறாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் மகரிஷியினுடைய அந்த பரிணாம கணக்கிலே இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றி இருக்கிறது அப்படிங்கிற அந்த நிகழ்வை பார்த்து அப்படியே அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை ஒட்டி நம்ம போய் அதற்குள்ளே அந்த பிரபஞ்சம் நம்மளை எப்படி தேடுகிறதா, தேடலையா, இல்லை தேடக்கூடிய இடத்தில் இருக்கமா, இப்படி பலவாறாக சிந்திப்போம். இப்ப சுத்த வழி எல்லாத்துக்கும் மூலமான அதைத்தான் மகரிஷி அவர்கள் ஆதி அனாதி அப்படின்னாங்க. அதற்கு மேல் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத ஒன்று. அந்த ஒன்றுதான் எல்லாவற்றையும் உருவாக்கி தோற்றி அதை இயக்கி அதை காத்து அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அதை எப்படி அந்த இடத்திலிருந்து விடுபட்டு வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் இறுதி பரிணாமமான மனிதர்கள் மட்டும்தான் அத்தனையும் திரும்பி பார்த்து அதை அனுபவித்து அவனிடம் போய் சேருவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த தலைப்பை ஒட்டி சிந்திக்க இருக்கின்றோம். இப்ப சுத்தவெளி என்ற ஒன்று நம்ம பிரமஞான பாடல்ல சொல்ற மாதிரி இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தெடுக்கும் ஆற்றல் இதன் தெரிவு மடிப்பு விட சுழலும் விண்ணார். சகோதரி அழகா அதை கவியா பாடி அர்த்தம் கொடுத்தாங்க. அப்ப இந்த இறைவழி தன்னையே இறுக்கி கொண்டு இயல்பாக அதற்கு தன்னதிர்வு தன்னழுத்தம் அப்படிங்கிற 2 நிலைப்பாடு உண்டு. அப்ப தன்னையே இறுக்கி கொண்டு நொறுக்கி கொண்டு அங்கே நிற்க முடியாமல் இறை தூசுகளாக அங்கிருந்து வீசப்பட்டு அந்த சுத்தவெளி என்ற அந்த பெரிய அண்டத்தில் அதை அளவிட முடியாத அந்த அண்டத்திலே விழுந்து அதை மீண்டும் இந்த சுத்தவெளி எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து எப்படி நாம் இல்லத்திலே அன்றன்றைக்கு கூட்டி பெருக்கி சில வேலைகளை செய்கிறோமோ அதே மாதிரி அதிலிருந்து விடுபட்ட அனைத்தையும் ஒன்று சேர்த்து நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக எல்லாவற்றையும் இந்த இறைநிலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தூக்கி எறியப்பட்ட அந்த இறை தூசுகளை காட் பார்ட்டிக்கல், இறை தூசுகள் அப்படிங்கிறோம், பரமாணு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு கோள வடிவமாக ஒரு விண் என்ற ஒரு கோள வடிவத்தை ஏற்படுத்தியது. அந்த கோள வடிவம் விண் அதோட மட்டும் நின்றுல. அப்ப அண்டமும் அது சுழலலையான அந்த விண்ணும் நின்று இருந்தாக்க நமக்கு இங்க வேலையே கிடையாது. அது அடுத்த நிகழ்வுகள்ல தன்னையே இறுக்கி கொண்டு எழுச்சி பெற்று எல்லாவற்றையும் அழுத்தி அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து இறுதியாக நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. மற்றது எல்லாமே நம்மை தவிர மற்றது எல்லாமே இறைவனுடைய கணக்குல இருக்கிறதுனால அதது வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது.
இறைவன் தனக்கு ஒரு கூடுதலாக மனிதனுக்கு ஒரு அறிவை கொடுத்து, நீயே சிந்தித்து செயல்பட்டு எங்கிருந்து வந்தோம், எங்கே போக போறோம், இடைப்பட்ட காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து அறிந்து அதை அனுபவித்து வாழக்கூடிய மக்களுக்கு தேவையானதை விடுவித்து விட்டு என்னோடு வந்து சேர வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட புனிதமான பிறவிதாங்க நம்மளுடைய மானிட பிறவி. அந்த வகையிலே அதுவரிலிருந்து விடுபட்ட அந்த விண்ணை அதோடு மட்டும் நிற்காமல் அடுத்தடுத்து வரக்கூடியதை சேர்த்து அது ஒவ்வொன்றாக சேர்ந்து வாழ்க்கையில நம்ம கூட கூட்டு குடும்பங்கிறதெல்லாம் விடுவித்து இன்னைக்கு தனித்தனியா போயிட்டு இருக்கோம். ஆனா பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய விண்ணுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக சேர்த்து அடுத்த பஞ்சபூதம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறதோட மட்டும் நிக்காம அதை ஒட்டி அதுக்கப்புறம் கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த வானிலை உலாவக்கூடிய அவ்வளவு நிகழ்வுகளும் அதை உருவாக்கி விட்டு அதோடு நின்றிருந்தால் கூட அதை பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் போயிருக்கும். இதையெல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக நம்மளை படைத்ததுக்கு முக்கிய காரணம் இந்த ஒரு அறிவை கூட கொடுத்து திரும்பி மீண்டும் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில 6வது அறிவு பெற்ற மனிதனாக நம்ம வந்திருக்கிறோம். அந்த பஞ்சபூதத்தினுடைய சரி விகித கூட்டு கரெக்டாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு அறிவிலிருந்து 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்ற மனிதன் என்ற அந்த புனிதத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி இந்த பிரபஞ்சத்தில் என்ன எல்லாவற்றையும் எப்படி யார் இயங்கி கொண்டிருக்கிறது, இது எல்லாவற்றையும் காத்து கொண்டிருப்பது யாரு, இது எல்லாவற்றையும் சீராக சரியாக செப்பனிட்டு கொண்டிருப்பது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம யாருமே கிடையாது. எல்லாமே அந்த சுத்த வழி தன்னுடைய கைகளில் வச்சுக்கிடுது. அப்ப இந்த முதலில் பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்ற புரிதல் நமக்கு வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பார்க்கும்பொழுது அதை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாம் வல்ல பேராற்றலான பேரறிவான அந்த இறையாற்றல் தான். அப்ப அனைத்து செயல்பாடுகள் யார் செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் தோற்றம், அதில் உள்ள உயிரினங்கள், இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்த வெளியிலிருந்து ஒவ்வொரு அறிவு வரை எப்படி எல்லாம் வரப்பட்டது. ஆனால் இதை காலத்தால் நமக்கு புரிய வைப்பதற்காக அதை உணர்ந்த மகான்கள் பகுதி பகுதியாக மதங்களாக அதை பிரித்தார்கள். மதங்கள் எல்லாமே இறையை உணர வேண்டும், அறநெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காக, அறிவில் முழுமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். காலத்தால் அடுத்தடுத்து எடுத்து சென்றவர்கள் நம்மளை குழப்பி கொண்டு போனார்களே தவிர விரிவாக, விளக்கமாக, தெளிவாக சொல்வதற்கு யாரும் இல்லை. அப்படி தவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் நமக்கு மகான் மகிழ்ச்சி அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து தான் உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் மனிதர்களும் பாமரனும் அதை உணர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நமக்கு இந்த மனவளக்கலை ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு நம்மளை எல்லாம் பேச வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளை அப்படியே வெளியில அந்த பூ உலகம் ஊர் அதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதையும் தாண்டி எங்க வந்தோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தவங்களும் சில நிலைப்பாடுகளையும் நமக்கு கொடுத்து நம்மளை வழிநடத்த செல்லக்கூடிய அந்த மகான் மகிழ்ச்சி அவர்களை இந்த கடற்பொழுதில் நினைத்து எங்களை போன்ற மக்களுக்கு எங்கிருந்து நாம் வந்தோம், எங்கே போக போறோம், இடைப்பட்ட காலத்தில் எப்படி வாழ வேண்டும், அப்படி வாழும் பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றல், இந்த பேராற்றல், அந்த காந்தம் என்ற ஒரு புனிதமான ஆற்றல் அது பக்தி மார்க்கத்தில் கண்டன் என்று பெயரிட்டு வைத்தார்கள். அதை நாம் காந்தம் என்ற நிலைப்பாட்டில் எப்படி நம்மை தேடுகிறது, என்ன பொறுப்பை கொடுக்கிறது, அதை எப்படி நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம், இல்லை அதை செய்வதற்கு நாம் தகுதியை பெற்றிருக்கிறோமா, இப்படி பலவாறாக பார்க்கும் பொழுது மகரிஷி நமக்கு மிக அழகாக உடற்பயிற்சியில ஆரம்பிச்சு பிரமஞானத்துல கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் அதை உள்ளுக்குள்ள தெரிந்து மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்மளை இட்டு சென்றிருக்கிறார்கள். இதை காலத்தால் இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்பது பொதுவானது. ஓடுற கரண்ட்டை நம்ம பார்க்க முடியுமா, இல்ல அது இல்லைன்னாக்க இந்த மாதிரி வெளிச்சத்துல இருக்க முடியுமா, இல்ல அது இல்லைன்னாக்க இந்த மாதிரி நம்ம பார்த்து பேசிட்டு இருக்க முடியுமா, பார்க்க முடியுமா, இப்படி எல்லாம் மறைபொருளாக இருக்கிறது போல அதுவும் இருந்தது. அப்படி இருக்கக்கூடியதற்கு காலப்போக்கில் அதை வழிநடத்தக்கூடியவர்கள் சில பெயரை வைத்துக் கொண்டு மதங்களாக பிரித்தார்கள். எது எப்படியோ அது அல்லாவாக இருக்கட்டும், அது இயேசுவாக இருக்கட்டும், கண்ணனாக இருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம். அதை பற்றி கவலையே இல்லை. அனைத்து ஆற்றலும் அரூபமானது என்பதை நமக்கு மகான் மகரிஷி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் காலத்தால் மகான்கள் எடுத்துக்கொண்ட வரிசையிலே அது ஆதிசங்கரா இருக்கட்டும், ராமானுஜரா இருக்கட்டும், மத்வரா இருக்கட்டும், காலத்தால் எல்லாம் சொன்னதை அதை விட கொஞ்சம் கூடுதலாக சொல்வதற்கு நமக்கு இந்த மகான் கிடைத்தார்கள். அதற்கு உதவியது இந்த விஞ்ஞானம். அப்படி யாரை அந்த மகான்களில் பிடித்துக் கொண்டார் என்ற ஆதிசங்கரர். அது எல்லாம் ஒன்றிலிருந்து வந்தது என்ற அந்த நிலைப்பாட்டை சொன்னார் ஒழிய இந்த ஒன்றிலிருந்து வந்தது என்பதற்கு அந்த இடத்தில் சொல்லவில்லை. அந்த பொறுப்பை, அந்த இடத்தை நிரப்புவதற்கு அந்த மகான் அவர்கள் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார்கள். அந்த வகையிலே ஆதிசங்கரர் இந்த அத்வைத தத்துவத்தை எடுத்துக்கொண்டு எல்லாம் ஒன்றிலிருந்து தான் வந்தது,
அந்த ஒன்று எங்கிருந்து வந்தது என்பதற்கு தன்னை இறைநிலையோடு இணைத்துக் கொண்டு அது சுத்த வெளி, வெட்ட வெளி, ஆதி அனாதி பிரமம் தெய்வம் என்று அழைக்கக்கூடிய பேராதார பெருவழியாம் அந்த வெளி என்ற அந்த நிலைப்பாட்டை பிரகடனப்படுத்தியவர் நம்மளுடைய மகான் மகரிஷி அவர்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சூரிய குடும்பம் பஞ்சபூத நவக்கரக தவம் செய்கிறோம். செய்யும் பொழுது பல கோடி சூரிய குடும்பங்கள் இதே மாதிரி இருக்குங்கிறோம். இதே மாதிரி மனிதன் வாழக்கூடிய ஒரு பூவுலகம் இருக்கும். அதை நாம் இன்னும் கண்டுபிடிப்பதற்கு நம்ம விஞ்ஞானம் உள்ளே போக முடியவில்லை. அங்கேயும் ஒரு மகான் மகரிஷி இருப்பார். அங்கேயும் நம்மளை போன்றவர்கள் பேசுவார்கள், கேட்பார்கள். ஆக எல்லா இடத்திலும் எல்லாம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த அந்த புனிதமான வாய்ப்பு, இவ்வளவு அண்டங்கள்ல பூமி மொத்தமா மனிதன் வாழ்வதற்கு உண்டான தகுதியை படைத்து வைத்திருக்கிறது இறைவன். அதை சரியாக புரிந்து அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது, அதை எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம் நமக்கு வேணும். அதுதான் முக்கியம். அந்த நோக்கத்திற்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல், இறை அந்த நினைப்பு நம்மளை தேடணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு உண்டான கணக்கு. அப்படி கோடான கோடி சூரிய குடும்பங்களை தாக்கி காத்து இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஏராற்றலை வணங்கி எப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல தேர்ந்தெடுக்கிற இடத்துல நம்ம இருக்கோமா அப்படின்னு சுட்டி காட்டும் பொழுது, உண்மையிலேயே மனவளக்கலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பிரபஞ்சம் தேடும் மனிதர்களாக இருக்கிறோம். அந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன ஒண்ணு தேடு மனிதராக இருக்கிறோம், அது தேடி நமக்கானதை எதுவும் கொடுத்திருக்கிறதா என்ற இடத்தில் மட்டும்தான் சில தடைகள், தேக்கங்கள், அதுக்கு நமக்கு சில புரிதல்கள் இல்லை. அந்த மகான் மகரிஷி அவர்கள் இறையே நீயாக நான் யார் என்ற தத்துவத்தில் மிக அழகாக நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதை பேசுகிற மொழியே அதுவாகவா நான் என்று இறையே நானாக அப்படிங்கிற அந்த கணக்குக்கு போயிட்டோம்னா அது வேற நம்ம வேற இல்லை அப்படின்னா அந்த பிரபஞ்சமும் தேட வேண்டியதில்லை, நம்ம யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாரும் எல்லாம் பெற்று இன்பமாக வாழக்கூடிய அந்த நிலை நமக்கு கிடைக்கும். அது இல்லாததுனால்தான் இந்த மாதிரி தலைப்புகளை எடுத்து சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்ப நான் வாழும் பூமி உட்கார்ந்து இருக்கிறோம், 1000 மைல் வேகத்துல சுத்துகிறது. யார் சுத்துறது? நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க. இது எல்லாவற்றையும் யார் இயக்குகிறது? அதுதான் நாமக்கல் கவிஞர் ரொம்ப அழகா பாடியிருப்பான். அந்த காலத்திலேயே இந்த கட்டத்துல எப்படி எல்லாம் வந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பாடி சிலவற்றை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தபடி அதை தொடர்ந்து நம்மளை தேடுதா, தேடுற இடத்துல இருக்கமா அப்படிங்கிறத பார்ப்போங்க. வாழ்க வளமுடன். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல கண்ணில் படுவன அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமா. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. காலையில சூரியன் உதயமாகுது, மாலையில மறைஞ்சு போகுது, சந்திரன் தெரியுது, அதுக்கப்புறம் இடி மின்னல் மழை இதெல்லாம் யாரு செய்யறா? நம்ம ஏதாச்சும் செய்யறோமா? இன்னும் சொல்ல போனா நம்ம உடல் கூறுகள்ல தூக்கி போடுற சாப்பாடே உள்ளுக்குள்ள நம்ம ஜீரணம் பண்றோமானா கிடையாது. உள்ளுக்குள்ள அந்த இறை அறிவாக இருந்து நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்கு மிக அழகாக. ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒண்ணு அங்க இருக்குது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு போனா தான் அந்த ஒண்ணு நம்மள தேடுதான்னு பார்க்க முடியும். இப்ப அடுத்த ஸ்டான்ஸா சொல்ற பாருங்க. தண்ணீர் விழுந்தது விதையின்றி கரையில் முளைத்திடும் புள்ளியது, மண்ணில் போட்ட விதையொன்று மரம் செடி ஆவது யாராலே, கண்ணில் தெரியா சிசுவை எல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வலை. எவ்வளவு உன்னதமா அதோட இணைஞ்சு நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். கண்ணில் தெரியாத ஒரு சிசுவை 10 மாதம் உள்ளே வைத்து முழுமையாக வளர்த்து 10வது மாதம் 280 நாள் அந்த வெளியில கொண்டுகிட்டு வருதே, இது யாரு உள்ள செய்யறா? என்ன பண்றோம்? உட்காந்து யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டோம் அப்படின்னாக்க நம்ம தேடுறதுங்கிறது ஒரு பக்கத்தை விட இறைவனாகவே வாழ்ந்துட்டா தேடுறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அதைத்தான் சில பேர் எப்படி அழைச்சிட்டு நம்மளை கொண்டுட்டு போனாங்க. அதை பல பேர் பலவிதமா கொண்டு போய் பல கருத்துக்கள்ல சொல்லி இதுதான் உயர்ந்தது அதுதான் தாழ்ந்ததுன்னு கொண்டு போனதுனால தானே அவன் தேடக்கூடிய இடத்துலயும் நம்ம இல்லாத கிடந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை எப்படி நாமக்கல் கவிஞர் சொன்னார் அப்படின்னா, அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநெறி என்பார் சில பேர்கள், பல்லானவன் பரமண்டலத்துள் பாடும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள், எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றது. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த ஏதோ ஒரு பொருள் தாக்க எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு. அதைத்தான் மகரிஷி கண்டுபிடிச்சாங்க. ஆதிசங்கரர் சொல்லாததை போய் சொல்லி ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றதே அப்படின்னா அந்த ஒரு பொருள் சுத்த வெளி. அந்த சுத்த வெளி நம்மளை தேடணும். ஏன்னா அது பின்னப்பட்டுதானே நம்ம வந்திருக்கிறோம்.
அது ஒன்று சேர்ந்ததற்கான ஒரு உருவம் பெற்று இருக்கிறோம். அப்ப அந்த ஒன்று சேர்ந்த உருவம் மீண்டும் அந்த ஒன்றை அறிய வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட பிறவி நன்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எந்த சிக்கலும் இருக்காது. அது தேடவும் வேண்டாம், நம்ம வேலையை நம்ம சரியா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் இல்லாம கடந்து வாழ்றதுனாலதான் அது தேடுதா தேடலைங்கிறத விட அது கொடுக்கும் பொழுது வலிக்கும் பொழுது ஏன் எனக்கு அப்படின்னு உட்கார்ந்து நம்ம வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்ப அந்த பொருளை நாம் நினைத்து அனைவரும் அன்பாய் உழைவிடுவோம். எப்படியே அந்த ஒரு பொருள் சொன்னாங்கல்ல, அந்த ஒரு பொருளை நாம் நினைக்க வேண்டும். அந்த பொருளை நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அது அனைவரும் அன்பாய் உழைவிடும். அது என்ன, அன்பு ஒண்ணுதான். சுத்தவடிக்கு எப்படி நம்ம எடுத்து காட்ட முடியும்? நம்மள்ட்ட இறை உணர்வு இருக்குங்கிறத எப்படி காட்ட முடியும்? ஒண்ணு இல்ல, அன்பும் கருணையுமா இருந்தா போதும். அன்பும் கருணையுமா எப்போதும் இருக்கணும். தனக்கு தேவைக்கு அப்படிங்கிற அன்புங்கிறது வேற. எப்போதும் அன்பா இருந்தோம் அப்படின்னா அவன் நம்மளை தேட வேண்டியது இல்லை, நம்மளும் அவனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அவனாகவே நம்ம இருக்கும்போது எதுக்கு போய் தேடணும், எதுக்கு நம்ம அடுத்தவங்களை பத்தி கவலைப்படணும்? எல்லாம் அப்படின்னு நினைச்சுட்டாக்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் இல்லையே. அப்ப அந்த பொருளை எந்தப்படியாய் எவரதனை எப்படி தொழுதால் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். அது எப்படியோ ஏதோ இருக்கட்டுங்க, நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த இஷ்டம் எப்படி வேணாலும் வச்சுக்க, கணக்கு என்ன, இறைய உணரணும், அறநெறியோட வாழணும். அதுக்கு அறநெறியா வாழ்ந்தா தான் இறை உணர்வு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதைத்தான் நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. அதான் எந்தப்படியா எவரதனை எப்படி தொழுதால் நமக்கு என்ன. ஒரு 2 வார்த்தையில முடிச்சா பாருங்க, நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல். அதைத்தான் மகரிஷி 2 இலக்க பண்பாடா கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம செய்யாம பிரபஞ்சம் நம்ம தேடணும், கேட்டதெல்லாம் கொடுக்கணும், சௌரியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மொழிய நம்ம தேடுற மாதிரி வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீ சரியா இரு அப்படிங்கிறத விட, நீ பயிற்சி பண்றியா அப்படிங்கிறத விட, நான் சரியா இருந்து நான் பயிற்சி பண்ணிட்டேன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன பார்த்து நம்ம செய்ய முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம ஒரு அழகா எந்தப்படியா எவரதனை எப்படி தொழுதால் நமக்கென்று நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம். என்ன அழகா சொல்லியிருக்காங்க. வாழ்வோம் சிறப்பாக வாழ்ந்துடுவோம். இதுக்காக விட வேற என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா அந்த ஆதி அனாதி பிரம்மம் தெய்வம் என்று சொல்லக்கூடியதற்கு எந்த மூலப்பொருளும் கிடையாது. அதையும் அழகா மகரிஷி கருவன்றியே நின்று தான் கருவாகும், உருவன்றியே நின்று உருவம் புடைக்கின்றாங்க. அதற்கு கரு கிடையாது, மூலப்பொருள் கிடையாது, சுயமா வந்தது. அதனாலதான் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னாங்க. அப்ப வாழ்க்கையில அந்த அருவன்றியே நின்ற மாயப்பிரானை குருவன்றி யார் அதை புரிந்து கொள்ள முடியும்? அப்படியாப்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. பாபரனும் புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மகரிஷியை பெற்ற நம்ம கூட அந்த மூல நிலையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் எவராலும் உணர முடியாது. அது வேற வேற மார்க்கத்துல வேற வேற விதமா கொண்டுட்டு போறாங்க. அதனால நமக்கெல்லாம் கிடைத்த வாய்ப்பு ஏதோ பேசி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத விட ஒன்றுலையும் சுயமாக அவரவர்கள் ஆராய்ச்சி செய்தால் இந்த பிரபஞ்சம் நம்மை தேடுவதை விட அது ஏதோ ஒன்று கொடுத்து அந்த நிலைக்கு அதை உயர்த்தி விடுவதற்கு அது தயாராக இருக்கிறது. ஆனா நம்ம தான் அந்த நிலைக்கு போறதுக்கு முடியாம கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னும் சொல்ல போனா பூமி சுத்துதுங்கிற நம்ம உடம்பு எடுத்துங்க, இந்த இதயம் துடிக்குது, நுரையீரல் விரிஞ்சு சுருங்குது, கிட்னி தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு உட்காந்து காரணம் யாரு? இப்ப நாமக்கல் கவிஞர் சொன்னது மாதிரிதான் எல்லாமே இறை 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 அந்த காந்தங்கிற ஆற்றல் தாங்க. அது எந்த இதுவும் கிடையாது. இது சொல்ல போனா உள்ளுக்குள்ள சாப்பாடை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் 7 தாதுக்களாக மிக அழகாக உட்கார்ந்து அதை பிரிக்குது. நம்ம எதை போட்டோங்கிறது இதுக்கு கீழே ஒன்றும் அது ருசியே கிடையாது. இருந்தாலும் அது எதா இருந்தாலும் அதை தனியா பிரிச்சு இந்த உடம்பையும் மனசையும் அதை ஆதாரமா வைத்து காக்கக்கூடிய வித்து சக்தி முதற்கொண்டு தனியா பிரிச்சு மிக அழகாக செய்கிறதே. இதற்கெல்லாம் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவன் தேடுவான ஒழிய சும்மா போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு இதை என்னை காப்பாத்த அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் வீணாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் இதெல்லாம் ஒரு மந்திர சொல்லா சொல்லிட்டு இருக்கோம். நீ அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நீ உடற்பயிற்சியை பண்ணிருந்தீங்கன்னா தேடும். ரைட்டுங்களா? நீண்ட ஆயுள் அப்படின்னா காயகல்பம் பண்ணணுமா? நிறைந்த செல்வம் அப்படின்னா தனக்கு போதுங்கிறத மற்றவங்களுக்கு உதவுறோமா? உயர்ந்த புகழ் அப்படின்னா நம்மளால மற்றவங்க பயனடைஞ்சு அதை நம்மளா சொல்லிக்காம அவர்களாக பயனடைந்தவர்கள் மற்றவர்கிட்ட சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுதுதான் அது உண்மையான புகழ். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளும் பக்தி மார்க்கம் மாதிரி தயவு செய்து சடங்கு சம்பிரதாயமாக போக வேண்டாம். எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் அதற்குள்ள போய் அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அது நமக்குள்ள என்ன செய்யுது அப்படிங்கிற இந்த விவரங்களை ஒண்ணும் இல்லை. அமைதியா பொறுமையா உட்கார்ந்து அந்த பிரபஞ்சம்
உன்னை தேர்ந்தெடுத்து அதை சொல்வதற்கு ரெடியாக இருக்கிறது. ஆனா நம்ம தான் அந்த நிலைக்கு போறது. நமக்கு என்ன கேட்டவொன்னு எல்லாம் கிடைச்சிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு போறதுனாலதான் வாழ்க்கையிலே சிக்கலே. இன்னும் இப்படி இயல்பாக எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்ல போன நம்ம போட்டிருக்கிற சாப்பிடுற உணவா இருக்கட்டும், போட்டிருக்கிற உடையா இருக்கட்டும், தங்கியிருக்கிற வீடா இருக்கட்டும், இயல்பாக எல்லாமே நமக்கு இயல்பாக அமைஞ்சது அப்படிங்கிறத விட எல்லாமே அந்த பிரபஞ்சத்தினுடைய விளைவு தானே. ஒண்ணும் எல்லாமே அந்த அணுக்களுடைய கூட்டுத்தானே. இதற்கு நாம என்ன செஞ்சிருக்கோம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு ஏதோ காசு இருக்குங்கிறதுனால கட்டிட்டோம், ரைட்டுங்களா? சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும், காசு இருக்குங்கிறதுனால வாங்கிட்டோம். ட்ரெஸ் நீட்டா பண்ணிக்கணும், இல்லை காசை கொடுத்து வாங்கி போட்டுக்கிறோம். இதெல்லாம் என்னைக்காவது எவ்வளவு பேர் உழைப்புல வந்திருக்கு அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லி இருக்கிறோமா? ஒன்னே ஒண்ணுங்க, நன்றி நன்றின்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு செயலுக்கும் இந்த பிரபஞ்சம் அவனை தேடி அவனிடம் சில பொறுப்புகளையும் கொடுக்கிறது. அவனையும் சீராக வைத்து மற்றவர்களையும் சீராக வழிநடத்தக்கூடிய அந்த நிலையும் கொண்டு கொடுக்குது. இந்த பிரபஞ்சம் உட்கார்ந்து பல வகையில தேடி இந்த கலிகாலத்திலையும் மகான் மகரிஷி ஒருத்தர், அது இன்னும் சொல்ல போனா அது விவேகானந்தர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். தெற்கிலே ஒருவர் தோன்றுவார், அறிவுக்கு திருக்கோயில் அமைப்பார், அதை நடத்துவதற்கு ஆசிரியர்களை எவ்வளவு விஷயங்களை மகான்களுக்கு தெரியும். ஆனா அந்த வந்ததை வச்சு நம்ம எப்படி அதோட போய் இடையணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு நமக்கு தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தெரிவதையெல்லாம் நமக்கு பயிற்சியாக மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள். என்ன பண்ணுவோம், இதையெல்லாம் கடைபிடித்தாத்தான் நமக்கு பிரபஞ்சம் நம்மளை தேடும். சொத்தமா நம்ம பாட்டுக்கு பாடிட்டு போய் நம்ம கிடையாது. அந்த வகையில பிரபஞ்சம் தேடக்கூடிய நம்மளாக நாம் அதுல ஒருவராக இருக்க வேண்டும். அதோட மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை நம்ம கேட்ட உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கேட்ட உடனே கிடைச்சிட்டா நம்ம இன்னும் தேவையில்லாத பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்ப கேட்டதையும் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட நமக்கு கேட்க தெரியல, அதான் பெரிய சிக்கலு. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா எப்படியாச்சும் போய் கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி எப்படியாச்சும் என் புள்ள நல்லா படிக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சம் தேடக்கூடியதை அதை வாங்கி அதுவாக இயல்பாக செய்யுது. எப்படி அது இயல்பாக எல்லாமே வந்ததோ அப்ப உன்னை தேர்ந்தெடுத்துட்டா எல்லாம் இயல்பா இருக்கு, அதை எடுத்து நீ இயல்பா செய்ய, மற்றவர்கள் இயல்பா செய்யறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்து அப்படிங்கிறாங்க. நம்ம என்னன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு இதுல பாதிப்பு வந்துருச்சுன்னா உட்காந்து நம்ம மட்டும் சிரமப்படுறதுல அதை எல்லாத்தையும் நம்ம சிக்கல் பண்ணி விட்டுறோம். ஆக ஒரு தொழில் செய்யறோம்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 4 நாளைக்கு தான் மெட்டீரியல் இருக்கு, 4 நாளைக்கு செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வேலை கொடுக்க போறோம் அப்படின்னு தவிக்கிறத விட இன்னைக்கு இது இருக்கு, ரைட்டா? இந்த நிகழ்காலத்துல இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். அதை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு செய்யற வேலையை இன்னைக்கு நம்ம பயனடைகிறதையும் விட்டுட்டு போயிட்டோம்னா சிக்கலாக்குமே அப்படின்னு நினைச்சா இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்குண்டான அத்தனை சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது வாழக்கூடிய மனிதனை பார்த்து. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆக எது எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கிறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. இயற்கையோட இணைஞ்சு ஒத்து வாழக்கூடிய அந்த மனநிலையை மட்டும் நம்ம வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பிரபஞ்சம் என்ன தேடினத்தினாலதான் இயற்கையை நம்ம உணர முடியும். அப்ப அது எது கொடுக்கிறதோ அதை ஏத்துக்கணும். இயற்கைக்கு முரணாக இல்லாமல் ஒத்தாசையாகவும் உதவியாக இருக்கிற மாதிரி வாழணும். ஒரே வார்த்தை ஒண்ணும் இல்லை, பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக நான் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன நடந்தாலும், அது எது நடந்தாலும், அது யார் மூலமாக நடந்தாலும், அது மனைவியோ மக்களோ இல்ல மற்ற நட்புகளோ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. இறைவன் ஏதோ ஒரு காரண காரியத்தால் அதை செய்கிறான் என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம போயிட்டோம்னாவே இறைவன் நம்மளை தேடுகிறான். அதாவது பிரபஞ்சம் நம்மை தேடுகிறது. தேடி சௌகரியமாலாம் இருக்க, தேடி ஒன்னையும் சரியாக வைத்து நீ மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதாங்க கணக்கு. இப்போ ஒரு உதாரணம், கேட்டது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்டதை கொடுக்கலங்க, ஆனா எதிர்பார்க்கிறது நடக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன குழப்பம் வரும். நீங்க கொஞ்சம் அப்படியே கூர்ந்து கவனிங்க, அடுத்தடுத்த நிலையில உங்களுக்கு பயிற்சிடும். அதாவது கேட்டதை கொடுக்கல, ஆனா எதிர்பார்த்தது கிடைச்சிச்சு. இப்ப இதுலதான் என்ன பண்ணுது, அதை கொடுக்கணுமான்னு யாரு தீர்மானிக்கிறது? ஏதோ நம்ம கேட்டோம் கிடைச்சிருச்சுன்னா கூட நன்றி சொல்ல மாட்டோம், கிடைக்கலன்னா தான் உனக்கு கண் இல்லையா அப்படின்னு. இது எல்லாவற்றையும் பிரபஞ்சம் தீர்மானிக்கிறது. பிரபஞ்சம்னு ஏதோ இல்லை, அதை தாங்கி கொண்டு இருக்கின்ற அந்த சுத்த வழி, அந்த காந்த ஆற்றல், அது எதை கொடுக்கணுமோ அதை கேட்க வேண்டிய நேரத்துல நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல அது கிடைச்சே தீரும். சரி, இப்ப என்ன சொல்ற, கேட்டது கிடைச்சிருச்சு, ஆனா எதிர்பார்த்தது நடந்ததா? இப்படி கேள்வி கேட்டு பாருங்க.
நான் கேட்டேன், அது கிடைச்சிச்சு. ஆனா எதிர்பார்த்தது நடந்ததா? இப்ப நம்ம எதுக்காக கேட்கிறோம்? இந்த வாழ்க்கையை சீராக சரியாக கொண்டுகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கேட்டது கிடைத்து விட்டது, எதிர்பார்த்தது நடந்ததா அப்படின்னா அதை அவரவர்களைத்தான் கேட்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு இந்த வாழ்க்கை. அப்ப எதிர்பார்த்தது நடந்துட்டானா எதிர்பார்த்தது வேற ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் ஏற்புடைய வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதுக்குள்ள நீ கேட்டது எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள நடந்துரும். இப்பதான் என்ன சொல்றேன்னா, கேட்டது வேண்டுமா, எதற்காக கேட்டையோ அந்த வாழ்க்கை வேண்டுமா, இது பிரபஞ்சம் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து கேட்டது வேண்டுமா. நல்லா பாத்துங்க, எதற்காக கேட்டாயோ அந்த வாழ்க்கை வேண்டுமா. நம்ம எதை கேட்கணும்? வாழ்க்கையைத்தான் கேட்கணும். அதுக்குள்ள கேட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அதற்குண்டான சூழலை வகுத்து கொடுத்துரும். இன்னும் சொல்ல போனால் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதுல தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியில வரும் பொழுதே அதுக்கு தேவையான அனைத்தையும் இந்த பிரபஞ்சம், இந்த ஆற்றல், இந்த இது இறைவன் அப்படிங்கிற அந்த பெரிய பரிணாமம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் அந்த கருவறையிலிருந்து நம்ம வெளியில வர்றோம். ஆனா நம்ம தேடி பெற வேண்டும். அப்ப தேடி பெற வேண்டும்னாக்க அவன் தேடக்கூடிய ஆளாக நம்ம இருக்கணும். அப்பதான் நம்மளும் தேட முடியும். எதை வந்தாச்சு, யாரோ ஏதோ உழைச்சு போடட்டும், நம்ம சௌரியமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா பிரபஞ்சம் எப்பயுமே தேடவே தேடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வார்த்தைகள் ஒண்ணுலயும், அதாவது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்தணும். ஆக நினைச்சு நம்ம கேட்கல, நம்மளால முடியல, தயவுசெய்து அப்படி நினைக்கவே வேண்டாம். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை நம்பணும். நான் சிறப்பானவன் என்று நம்பணும். ஏன் அப்படின்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னாக்க இப்ப எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பேசுறேன், அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியல அப்படிங்கிற கணக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியாததையும் நான் கடவுற்றை அறிந்து இறைநிலை என்னை கருவியாக படுத்தி சொல்கிறது. எனக்கு தெரியாததும் உங்களுக்கு தெரியும் என்ற நோக்கத்தில் உட்கார்ந்துதான் பேசுறேன். இதை நம்ம கலந்துக்கு போகும் பொழுதே நம்ம பிரபஞ்சம் நம்மளை தேடுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் தனியா உட்கார்ந்துலாம் கேட்டுலாம் வேண்டியதே இல்லை. எப்படி எப்படி நடந்துகிட்டா அது நம்மளை தேர்ந்தெடுக்குது, தேர்ந்து எடுத்துருச்சுன்னா அது எப்படி நம்மளை பயன்படுத்துது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏதோ அவங்க சொன்னாங்க அந்த வேலையை செஞ்சே முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து போகவே வேண்டாம். அதே மாதிரி நம்மளால வாழ முடியுங்க. எதுவும் முடியாதது இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாதுங்க. என்னை நோக்கி ஒருத்தர் ஒரு வேலை சொல்றாரு அப்படின்னா இவனால செய்ய முடியும் அப்படிங்கிறது தானே பிரபஞ்சம் தீர்மானிச்சு அவன் மூலியமாக எனக்கு உத்தரவிடுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது. இப்படித்தான் நம்ம தேடக்கூடிய இடத்துல நம்ம இல்லாம போறதுக்கு காரணமே. எதா இருந்தாலும் ஒரு காரண காரியம் இருக்கும். திருப்பி திருப்பி பிரபஞ்சம் தேடும் மனிதன் மனிதன் சொல்ற கணக்குக்கு இந்த பிரபஞ்சம்ங்கிற அந்த பெரிய பரிணாமம், அந்த பெரிய அந்த பிரமம் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு தான் இருக்கு, சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நீ ஒன்றுமே கேட்கலன்னாலும் சில விஷயத்தை எடுத்து கொடுக்குறது உன் கருமையத்துல இருக்கக்கூடிய கணக்குக்கு தக்கவாறு. இதுல நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கிறாரு, இது தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் என்ன சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். அதுக்காகத்தான் என்ன ஒன்னே ஒண்ணு, எந்த விதத்திலையும் நம்ம பண்ணும்போது தயவு செய்து சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் பொறாம இருந்துச்சுன்னா பிரபஞ்சம் நம்மள தேடவே தேடாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிதான் என்ன பண்ணுது, ஒரு சின்ன கதை மூலம் நம்ம விளக்கணும்னா, சில விஷயங்கள் கதை சொன்னா நமக்கு புரியுங்க. ஒரு பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மரத்துல கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள் தான் ஆகுது குஞ்சு பொறிச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன காத்துல அந்த மரம் விழக்கூடிய நிலை விழுந்து விட்டது. விழுந்தது இது அத்தனையும் தப்பிச்சுக்கிச்சு. தப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பக்கத்துல இருக்கிற மரத்துக்கிட்ட நான் கூடு கட்டிக்கிட்டுமா. இது கதை. இது அது பேசுதா போகுதா அந்த சிந்தனை எல்லாம் வேண்டாம். நீங்க என்ன உள்ளுக்குள்ள ஆழ்ந்து போனா பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக இருந்து விட்டால் நீ அமைதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிரபஞ்சம் ஒன்னையும் சொல்லி மௌன மொழியிலே உணர்த்துகிறது. அதை இன்ட்யூஷனா நம்ம உணர்ந்து நிச்சயம் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்படி அதை கேட்கும் பொழுது முதல்ல ஜென்ட்லா வேண்டாம் அப்படிங்குது. நமக்கு எப்பயுமே நமக்கு கஷ்டப்படும் போது ஒருத்தர்கிட்ட கேட்டு அதை கொடுத்துட்டாலும் பெரிய மதிப்பா இருக்காது. கேட்டு கொடுக்கலன்னா அவங்கள வித்தியாசமாவே பார்த்துக்கிட்டு இருப்போம். இது நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் நடக்குது. இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு உரியவனா எப்படிங்க நம்ம வாழ முடியும்? அவன் எப்படிங்க நம்மளை தேடி நமக்கு சில விஷயங்களை கொடுக்க முடியும்? இப்படி நிறைய விஷயங்களை பெறாமல் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணமே சில புரிதல் இல்லாததுனாலதான்.
அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது கேட்டோன்னு வேற வழி இல்லாம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு மரத்துல கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளை ஒன்று ஒன்றாக தூக்கி கொண்டு இந்த கூட்டில் வைக்க வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது அது சும்மா போகல. அப்படி எடுத்துட்டு போகும்போதே அந்த மரத்தை பார்த்து திட்டிட்டு திட்டிட்டு போகுது. எந்த மரத்தை? நமக்கு இடம் கொடுக்காத மரத்தை. நம்மள என்ன சொல்லுவோம்? கஷ்டப்படும் பொழுது யாராச்சும் உதவல அப்படின்னா வேற யாராச்சும் கொடுத்துட்டா கூட அந்த வழியா போகும்போதெல்லாம் கேட்டனே கொடுத்தியா, கேட்டனே கொடுத்தியா, நீ நல்லா இருப்பியா, இதெல்லாம் பிரபஞ்சம் தேடும் நம்மள. நம்ம என்ன வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு நமக்கு தெரியல. இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம பிரபஞ்சம் நம்மள தேடாது. இப்படி திட்டிக்கிட்டே கொண்டு வைக்கிதுங்க. கொண்டு எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? நமக்கு சில செஞ்சவங்களை நன்றி மறந்துடுவோம். அதே மாதிரி இந்த பறவை என்ன பண்ணுச்சு, இங்கதான் கொடுக்கல, கேட்டு கொடுக்கலங்கிறப்ப ஒரு இடத்துல போனோம், நம்மளா கட்டிட்டோம். அது கேட்காம, இப்ப இந்த புறம்போக்கு நிலத்துல மாட்டுது பாருங்க, அது மாதிரி அது கேட்காம நம்ம போனோம், நம்ம இருந்துகிட்டோம். இப்ப என்ன பண்ணுது, திடீர்னு காற்று புயல் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, தண்ணி ஓட ஆரம்பிச்சிருது. இந்த கொடுக்க மாட்டேன்னு இடம் தர மாட்டேன்னு சொல்லிச்சு பாத்தீங்களா, அந்த மரமும் விழுந்து சேர்ந்து தண்ணியோடு போகிறது. இப்ப இது குடி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த மரத்துல இருந்துகிட்டு இது என்ன சொல்லுது, எனக்கு இடம் கொடுக்கல, இல்ல நீ இப்படித்தான் போகணும். நம்ம அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து எள்ளி நகையாடுற ஒழிய அந்த கஷ்டத்தை போய் நீ எனக்கு கொடுக்கலன்னாலும் நீனும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தானே வந்திருக்கேங்கிற அந்த நினைப்பு, அந்த நினைவோட வாழ்ந்தனா நிச்சயம் பிரபஞ்சம் நம்மளை தேடும். இப்ப இது என்ன பண்ணுது, அப்படி திட்டுது. அப்படி திட்டும் போதுதான் அந்த இடம் கொடுத்துச்சு பாத்தீங்களா அந்த மரம், அப்ப அது திட்டாதே அப்படிங்குது. அப்பதான் என்ன சொல்றது, அந்த மரத்துக்கு நன்றி சொல்லணும், இந்த மரத்துக்கு தோணுது. இந்த கொட்டி வச்சு வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் கூடு கட்டிச்சு பாத்தீங்களா, அந்த பறவை சொல்லுது, நீ நன்றி சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, யாரு இடம் கொடுத்தது, அடுத்தவர்களை குறை கூறாதே, அதற்கு அதை பத்தி தெரியும். நமக்கு கேட்டு ஒருத்தர் தரலனாலே உடனே தவறாக நினைக்கக்கூடியதான் மனிதனுடைய செயல்பாடா இருக்கு. இவ்வளவு தூரம் காலமா பழகி கேட்டும் தரலியே, இவன் ஏன் கொடுக்கல, வேண்டாம், முடியாதுன்னு சொல்றான்னு ஒரு கணம் உட்கார்ந்து யோசிச்சுன்னா நீ பிரபஞ்சம் தேடும் மனிதனாக இருக்க முடியும். ஆனா அந்த இடத்துல நம்ம அப்படி நினைக்கிறோமா? அப்படி நினைக்கிறது இல்லையே. அப்ப அந்த பறவை என்ன சொல்ற, நீ குறை கூறாத. அந்த மரமும் அப்படி தண்ணியோட போகும் பொழுது இந்த பறவை திட்டும் பொழுது அது சிரிச்சுக்கிட்டே போச்சான். அப்படி சிரிச்சுக்கிட்டு போகும் பொழுதும் இது என்ன சொல்லுது அப்படின்னு, இன்னும் ஒரு திமிரு அடங்கல பாத்தியா, இதை நம்ம வாழ்க்கையில பிரயோகப்படுத்துறோம்ல. இவ்வளவு கோளாறுகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சம் தேடணும், தேடுற மனிதனா இருக்கணும், நம்மளும் எல்லாரும் பாராட்டக்கூடியவர்களா இருக்கணும், எல்லாம் போற்றக்கூடியவர்களா இருக்கணும், முடியுமா? முடியாது. இப்பதான் இந்த இடம் கொடுத்தது என்ன சொல்லுது, எனக்கு நன்றி சொல்லலனாலும் பரவாயில்ல, யாரையும் குறை கூறாதே. ஏனென்றால் அந்த மரத்திற்கு அதனுடைய பலன் தெரியும். ஒருத்தருக்கு உதவுறதா இருந்தாலும் நமக்கு என்ன இருக்குங்கிறத பார்க்கணுங்க. நம்ம முடியல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை புரிஞ்சுக்கிற மாதிரி நட்புகளா இருக்கணும். அந்த மரத்திற்கு நான் எப்படியா இருந்தாலும் இந்த 2 நாளில் என்னுடைய கதை முடிந்துவிடும். இதில் நான் உனக்கு இடம் கொடுத்து என்னோடு நீ போவதை விட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உன்னை வாழ வைக்கிறது பத்தியா. இப்படி நினைக்கிறவனதான் பிரபஞ்சம் நம்மள தேடுது. சும்மா நம்ம செய்யறத பூரா மாறுபாடா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வருத்தப்படுத்துற பிரயோஜனமே கிடையாது. அடுத்தது இன்னொன்று இருக்கு பாருங்க, முக்கியமானது வாழ்க்கையில. பொறாமை குணம் உள்ளவர்களை இந்த பிரபஞ்சம் எந்த காலகட்டத்திலையும் தேடுவதே இல்லை. நம்ம பொறாமைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்றத பொறுக்க முடியல அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாக்க என்ன மாதிரி அவர்கள் வாழ முடியலையே அப்படிங்கறதுனாலதான் என் மேல பொறாமப்படுறாங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆனா அதெல்லாம் பொறாமை இல்லையா. அதுக்கு உதாரணம் பாருங்க, ஒரு 2 பேருடைய பிள்ளைங்க +2 முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு ஓஹோன்னு படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, என்னுடைய பிள்ளைக்கு நான் கலெக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னாரு. இப்ப இன்னொரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சரி ரைட், நீ படிக்க வைக்கிறியா, நமக்கு வாய்ப்பு இல்லை என்னாலும் எப்படியாச்சும் என் பிள்ளை சுமாரா இருந்தாலும் எப்படியாச்சும் கோச்சிங் கொடுத்து அதையும் அந்த நிலைக்கு கொண்டு வர்றது நினைப்பது தவறில்லை. இந்த இடத்துல பாருங்க, பிரபஞ்சம் ஏன் நம்ம தேடல அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இயல்பா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நினைக்கிறதுனால தப்பு இல்லை. ஆனா எல்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வருதுங்க, வரும்பொழுது ஒன்று பாஸ் ஒன்று ஃபெயிலு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாஸ் ஆயிடுச்சு அதனால இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பொறாமை இல்லையா. நல்லா பாருங்க,
அந்த புள்ள பாஸ் ஆயிடுச்சு, என் புள்ள ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கூட பொறாம இல்லை. ஆனா 2 பேரும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்பா நல்ல வேலை, அவனும் ஃபெயில் ஆயிட்டான், என் பிள்ளையும் ஃபெயில் ஆயிட்டான், இதுதான் உண்மையான பொறாமை அப்படிங்கிறான். இந்த சில விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரிவதே இல்லை. சரியான அந்த நிலைப்பாட்டை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்றோம். இன்னும் சொல்ல போனா நமக்கு இல்லைன்னா கூட மற்றவர்களுக்கு கொடுத்து, அதாவது முன்கை நீண்டால் முழங்கை நீளும் அப்படிம்பாங்க. கொடுக்கக்கூடிய இடத்துல உள்ளவனை மட்டுமே தான் பிரபஞ்சம் தேடுகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் கொடுக்கிற வேலையை தானே பாக்குறான், அவன் யாருக்கும் கையேந்தி கேட்கலையே. அவன் படைக்கப்பட்ட நம்ம தானே கையேந்திக்கிட்டு இருக்கிறோம். கையேந்திரத்தினால தப்பு இல்லை, அதாவது பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் கொடுக்கக்கூடிய நிலையில நம்ம போகணும்னா தான் பிரபஞ்சம் அந்த நிலை தேடும். காலத்தால அந்த பிரபஞ்சம் என்ற அந்த இரையாற்றல் தேடாத மனிதனாக நம்ம தேய்ந்து அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வருத்தம். அதெல்லாம் மாற்றி பண்றதுக்குத்தான் மகரிஷி நமக்கு நிறைய பயிற்சியெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஏதோ செவிவழி மட்டுமல்ல, உள்ளுக்குள்ள வாழ்க்கையில அதை பயிற்சியா செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் நமக்கு என்னன்னா, நம்ம வீணா போனா கூட பரவாயில்ல, அடுத்தவே சுத்தமா வீணா போயிடணும்னு நினைக்கிறோம். அப்படிதான் 2 பேரும் அண்ணன் தம்பி வந்து கடும் தவம் புரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு ஆத்து ஓரமாக ரொம்ப உட்காந்து ஆழ்ந்து தவறுனா ஓவர், ரொம்ப உச்சகட்டமா கடவுளுக்கே அங்க நிக்கிறதுக்கு அதுக்கு மேல முடியல. அங்கேயிருந்து இறக்கப்பட்டு நேரா வந்து, உன்னுடைய தவத்தை மெச்சுகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள், வரம் தருகிறேன் அப்படிங்கிறான். இவன் உடனே என்ன பார்த்தா, தம்பியை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. நீ மூத்தவங்கிறதுனால உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிற அது கதை தான். பட் வாழ்க்கையில நம்மளும் சில விஷயங்கள் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணா எப்படி பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதராக இருக்க முடியும்? அப்ப அவன் என்ன சொல்றான், அந்த கடவுளும் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வரம் கொடுப்பேன், நீ என்ன கேட்கிறியோ, நல்லா புரிஞ்சுக்குங்க, நீ என்ன கேட்கிறியோ அதே மாதிரி 2 மடங்கு அவனுக்கு தருவேன். அவனையும் பார்க்கத்தான் போறேன், உன்ன மாதிரி அவனும் தான் தவம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிதான் நம்மளும் வீட்டுல கோயிலுக்கு போறோம், மற்றத்துக்கு போறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ரிசல்ட் என்னங்கிற இடத்துலதான் இந்த சிக்கல். அப்ப சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்றான், ஓஹோ என்ன மாதிரி 2 பங்கு தெரிவியா, யோசிச்சா ஏன் ஒரு கண்ணு எடுத்துரு அப்படின்னா. நல்லாதான் சொல்றியா அப்படின்னா. ஆமா, ஏன்னா அவனுக்கு 2 கண்ணும் போயிருந்துமே. இப்படித்தானே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். சரின்ட்டு திருப்பி தம்பிகிட்ட போனா, அண்ணனை பாத்தியான்னு கேட்கறான் அவன். அங்க என்ன கொடுத்தியோ அதே மாதிரி எனக்கு 2 மடங்கு கொடு, அதை கொடுக்கத்தான் ஏன் வந்திருக்கேன், ஏன்னா நீ அப்படிதான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 கண்ணும் போச்சான். அப்புறம் வாழ்க்கையில இந்த மாதிரி வாழ்ந்த எப்படி நம்ம பிரபஞ்சம் தேடும் மனிதனாக வாழ முடியும்? இந்த இடத்துல நம்ம நடக்கக்கூடிய செயல்பாடுகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இன்னும் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்லா பாத்துங்க, சில இரையாற்றல் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க. அதனாலதான் சொல்லுவாங்க மகரிஷி, இந்த இறை இறை அப்படிங்கிற 2 தத்துவம், ஏழை பணக்காரர், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் பொதுவானது. பசிச்சியா சாப்பிடணும், இந்த இறைய ஒரு வணக்கம், இறை வணக்கம் அப்படிங்கிற சில கணக்கு வழக்குகள் இருக்கு. அதுல எப்படியோ கும்பிட்டு போ, நாமக்கல் கவிங்க சொன்ன மாதிரி. ஆனா எந்த இடத்துல எதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி கேட்கணும்னு தெரியாம எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு ஒரு சின்ன வட்டமா போட்டு சுயநலமா கேட்போம். சுயநலமாக இருக்கக்கூடியவர்களை இந்த பிரபஞ்சம் தேடாது. பொதுநலமாக நமக்கு இல்லைன்னா கூட அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாக, நீ உதவிட்டே போதும், நம்மள்ட்ட இல்லைன்னாலும் நமக்கு இருக்கிற மாதிரி சில சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக இருந்து அவனாகவே வாழ்ந்து அவனோடைய போய் இடைய வேண்டும், அதற்கு நீயே எனக்கு துணை அப்படின்னு சொல்லி வேண்டத்துல பிரயோஜனம் கிடையாது. சரி, அப்ப எப்படி இந்த பிரபஞ்சத்திட்ட சில விஷயங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற போது ஒண்ணு இல்லை. இப்ப இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல வந்து இன்னைக்கு சைக்கிள் போய், இன்னைக்கு 2 வீலர் போய், இன்னைக்கு கார் அதிகமா ஆயிடுச்சு. இப்ப நமக்கு என்ன வேணும், காருனாக்க கார் ஓட்ட தெரியணும், ரைட்டுங்களா? இப்ப நம்ம என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, கார் ஓட்ட வேண்டும் என்று வேண்டினால் இந்த பிரபஞ்சம் மிக அழகாக அந்த ஆற்றல் அதுக்கு கொடுத்துருது அப்படிங்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பிரபஞ்சம் தேடும் மனிதன் அப்படின்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா, நீ என்ன கேட்டாலும் அதற்கு வித்தியாசம் இல்லாமல் ஆற்றலை மட்டும் கொடுக்கக்கூடியது அது. ஆனா கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு மட்டுமே பயன்படுங்கிறது தான் கணக்கு. நீ மற்றதுக்கு பயன்படுத்த முடியாது. அப்படி நீ பயன்படுத்தாம உன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தி அதை மாற்றி கேட்ட, ஆனால் அது நிச்சயம் நடக்காது.
எதற்கு கேட்டிருக்கிறாயோ அதற்காக உண்டான ஆற்றல் அதைத்தான் செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பொழுது அந்த ஆற்றல் உடலில் தேங்கி உனக்கு ஒவ்வாமையாக நோயாக வருகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம சில விஷயம்லாம் கேட்டுட்டு ஆஹா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா கேட்டிருக்கலாமோ, தெரியாம இப்படி கேட்டுட்டோமோன்னு நினைச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்ப கார் ஓட்டணும் அப்படின்னு கேட்கறத விட என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் என்னுடைய உழைப்பில் ஒரு கார் வாங்கி ஓட்ட வேண்டும் நினைச்சு பாருங்க. கட்டாயம் அது நடக்குதுங்கிறாங்க. கரெக்டா இவன் தாண்டா எனக்கு தேவை அப்படின்னு பிரபஞ்சம் தேடி அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, சுயமாக சம்பாதித்து என்னுடைய உழைப்பில் கார் வாங்கி நான் ஓட்ட வேண்டும். அப்ப நீ சொந்தமா கார் வாங்கி ஓட்டலாம். நீ கார் மட்டும் ஓட்டணும் அப்படின்னா நீ ஓட்டுநரா தான் இருக்க முடியும். நான் இதை தவறுன்னு சொல்லல. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும்னு சில விஷயங்கள் தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் சில வேலையில கேட்கணும். அந்த கேட்பதற்கும் நம்ம கர்மயத்துல அதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு பெருசா நம்ம பண்ண முடியாது. ஆக பொதுவாகவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது மட்டும் கிடையாது. வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது சில காலகட்டங்கள் விரக்தியாய் இருக்கிறத விட போனா பரவாயில்ல, பிரபஞ்சம் தேடுகிறது கொடுக்கிறது. உனக்கு வாழணுங்கிறதுக்கு இவ்வளவு காலம் இந்த பூ உலகில் ஒரு மானிடன் இருக்க முடியும் அப்படிங்கிறத அதை வகுத்து கொடுத்திருக்கிறா. அதுக்குள்ள வர்ற நல்லது கெட்டதெல்லாம் நீ அனுபவிக்கணும். அதை கேட்டு பெறுவது எப்படி, கேட்காமல் பெறுவது எப்படி, அப்படி வந்தாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த யுக்தியெல்லாம் தெரிஞ்சு நீ வாழணுங்கிறதுக்காக அத்தனையும் கொடுத்திருக்கிறான். அப்ப நீ விரக்தி அடைஞ்சு மரணம் அப்படின்னா மரணம் வரத்தான் செய்யும். நல்லாதான் இருந்தான், திடீர்னு போயிட்டான். அவன் என்ன நினைச்சான் நமக்கு என்ன தெரியும். இவருக்கு யாரும் யாரு கையிலும் இவர பிறப்பு அப்படிங்கிறத நம்ம சர்டிபிகேட்ல இங்கே கேட்கிற இடத்துல டேட்டை போட்டு தரோம். இறப்புங்கிற இடம் இறைவன் அந்த இடத்தை வெற்றிடமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். நீ பிரபஞ்ச தேடக்கூடிய மனிதனாக இருந்தால் அந்த இடத்தை தேடியை நிரப்புவதில் அவன் சில மாற்றங்கள் செய்கிறான். யாரின் உதவியோடு, குருவின் உதவியோடு. நேரடியா இறைவன் யாருக்கும் எதுவும் செய்யவே முடியாதுங்க. இறைவன் செய்யணும் அப்படின்னு தேடக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு குரு என்ற ஒருத்தரால் தான் அதை வழிநடத்தி செல்ல முடியும். ஏன்னா அவங்களோட உணர்ந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க, அவங்களுடைய தூதுவரா இருக்காங்க குரு. அதனால அவங்க நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், எந்த ஒரு நிகழ்வும் தன்னால் முடிந்தவரை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், எல்லாவற்றுக்கும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. உண்மையிலேயே முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நீ குருவை நினைய. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உன்னை பிரபஞ்சம் அதை தேடி சரியாக தருகிறது அப்படிங்கிறான். அதனால வாழ்க்கையில அதான் சொல்றோம், நீ நல்லதை நினைச்சா ஓகே, அதான் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு ரொம்ப ஈஸியா பழமொழி சொல்லுவாங்க. பழமொழியா சொல்லிட்டு போறோம் ஒழிய சொன்ன அடுத்தவன் இன்னொருத்தனை சங்கடப்படுத்திட்டு இருப்பான். எல்லா இடத்துலயும் நடக்குது, புரிஞ்ச இடத்துலயும் நடக்குது, புரியாத இடத்துலயும் நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி நிலைகள்லாம் செய்யும் பொழுது ஒட்டுமொத்தமா அந்த உடல் சோர்வடைந்து விடுகிறது அப்படிங்கிறான். சோர்வடைஞ்சிருச்சுன்னா என்ன, உடம்பு பூரா வடிக்க ஆரம்பிச்சு. இப்ப இன்னொன்னு நல்லா பாருங்க, இந்த பொறாமைன்னு சொன்ன பாத்தீங்களா, சில இடத்துல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயே சொல்றோம். ஆனா அதை கரெக்டா ஆராய்ச்சி பண்ணி சொல்றா பாருங்க. நம்ம மேல பொறாமைப்படுபவர்கள், நம்ம வாழ்வதை பொறுக்க முடியாதவர்கள் பக்கத்தில் வரும் பொழுது துணி எரிந்து கருகுகின்ற வாடை வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கூட சொல்லுவோம், என்னமோ துணி புகையிற ஒரு வாசம் வருது, ஏதோ எங்கேயோ கருகிற மாதிரி வாசம் வருது அப்படிம்போம். ஆனா எதுவுமே இருக்காது. அப்படி இருக்காது அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு நபர் நம்மளை சங்கடப்படுத்துவதற்கு பிரபஞ்சம் தேடுறது மட்டும் இல்லைங்க, தேடுறவனை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. தேடியபடி அவன் எதை நோக்கி நம்மளை தேடுகிறானோ அதற்கு தகுந்த மாதிரி நடக்கும் பொழுது, இப்படி இயல்பா சில பேருக்கு கிடைச்சிருக்கும், எதை இன்னைக்கு பேசுறத வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது சரி நம்மளையும் பிரபஞ்சம் தேடுகிறது. அப்ப இன்னும் நம்ம எப்படி அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு போகணுங்கிறதுனாலதான் இதை சொல்றோம். இதே மாதிரி பொறாமை இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்றைக்குமே தேடாது. கடைசி வரலையும் தேடி தேடி கிடைக்காத ஒரு நிலையில் ஏன் வந்தோம், எதற்கு வந்தோம், ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காக இங்க வரவில்லை, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம். அதை அனுபவிப்பதற்கு பிரபஞ்சம் தேடும் மனிதனாக இருக்கணும். அதற்கு குருவினுடைய உதவி கட்டாயம் இருக்கணும். இந்த சாமிஜி அடிக்கடி சொல்றாங்களே, வீட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். அழகா பேசுவோம், பல மனைவி நல வேட்நாள் சீசன் அது, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனா இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த மூன்றையும் கடைபிடிக்காதவனை எந்த காலத்திலும் பிரபஞ்சம் தேடாது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
எல்லாத்துக்கும் வேணுங்க. இருக்கக்கூடிய பதிவுகளை வந்து மோசமான பதிவுகள் நம்மகிட்ட இருக்கு. அந்த மனைவியோ மக்களோ உறவுகளோ நட்புகளோ எடுக்க முடியல அப்படிங்கும் பொழுது அதை இறைவனுடைய தூதுவனாக ஒரு எதிரியாக அந்த ஒத்த மனநிலை சொல்ல உள்ளவனை தானே அனுப்புறான். அப்ப அவன் வந்து அன்பா வந்து உன்னை அடிக்கணும்னு அடிச்சுட்டு போவானா, இல்ல வந்து உன்னோட அன்பா வந்து திட்டிட்டு போவானா? வரும்பொழுது நமக்கு சில எதிர்மறையான சில விஷயங்கள் நடக்குதுன்னா இறைவனுடைய கருணை, துன்பமே இறைவனுடைய கருணை அப்படின்னாங்க. அங்கிருந்து ஒரு செயல்பாடு வருது அப்படின்னா இப்ப அது ஏதோ ஒரு நம்ம பதிவு எடுக்கிறதுக்கு இறைவன் இவனை பயன்படுத்துகிறான். அந்த பதிவு அவன்கிட்ட இருக்கு, என்னிட்ட இருக்கு. எனக்கு யாரும் என்னால எடுக்க முடியாத சுற்றத்துல நம்ம வாழ்றோம், எல்லாம் அன்பும் கருணையுமா இருக்கும். அப்ப அதை எடுக்கக்கூடிய ஒருத்தனை அனுப்புது அப்படின்னாக்க அவனை பாராட்டி, நீ பாராட்ட கூட வேண்டாம், நீ வாயை பொத்திட்டு கம்முனு மௌனம் கடைபிடிச்சா போதும். அவனுடைய பதிவுகளும் போகணுங்கிற அந்த இதுக்காக நமக்கு எதிரிகளையும் வாழ்த்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க பயிற்சியை எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம பிரபஞ்சம் நம்மளை தேடிடுச்சுங்க. அந்த தேர்ந்தத்தினாலதாங்க இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். என்னை பொறுத்தளவு மனவளக்கலையில் உள்ள அத்தனை பேரும் பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதர்களாகவே இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, கிஞ்சித்தும் சந்தேகம் வேண்டியதில்லை. ஆனால் தேடிய மனிதனுக்கு பெறுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு சில வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில முறைகளால தடைப்படுகிறதுங்கிறது தான் இப்ப இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். புத்தர் ஒரு முறை உட்கார்ந்து சத்சங்கத்துல பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் என்ன பண்றான்னா ஏந்திரிச்சு அவர் பேசுறது இவருக்கு ஒவ்வாமை, ஒத்தே வரல. அவன் பாட்டுக்கு ஏந்திரிச்சு போனா பரவாயில்ல, காரி உமிழ்ந்து விட்டு போகிறான். உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏந்திரிச்சு அவரை போய் அப்படி ஏந்திரிச்சு அடிக்கிற தோரணையில தான் போறாங்க. புத்தன் அப்படி திரும்பி பார்த்தான், அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. நிகழ்வு இது முடிஞ்சிருச்சு. இதே கேரக்டர் அடுத்த நாள் வர்றான் சத்சங்கத்துக்கு. எப்படி வர்றான் அப்படின்னா கண்ணீர் தாரை தாரையாக ஒழுகக்கூடிய அந்த நிலையில வந்து நிக்கிறான். ஏன் என்ன இன்னைக்கு வந்திருக்கான், இன்னைக்கு என்ன பேச போறாங்கிறது தான் சுத்தி உள்ளவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அழுதுகிட்டே இருக்கான், என்ன சொல்லணும்னு வரல. இப்ப நமக்கு கூட நம்ம சில விஷயங்கள் நியாயம் இல்லாம நம்மளை துன்பப்படுத்திட்டா அதை வெளிக்காட்ட முடியாம அழுவோம். எல்லாம் அந்த உணர்றதுக்குங்க. அப்பப்ப தேடி சில பனிஷ்மெண்ட் தண்டனை எல்லாம் கொடுத்து அந்த நிலைக்கு தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக தான் சில சோதனைகள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி வந்து அழும் பொழுது சீடர்களுடைய மனத்தவிப்பு, இவன் திருப்பி ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு எல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படி போயிட்டு. அப்ப புத்தர் சொன்னது எப்படின்னா, நேற்று நான் சொன்ன மொழி அவருக்கு புரியவில்லை, அதனால் உமிழ்ந்து விட்டு சென்றான். வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அவன் அதை நினைக்கும் பொழுது மொழி புரிந்து விட்டது, சொல்ல முடியாமல் தவிக்கிறான். இவ்வளவுதான். கங்கை நீர்ல போய் குளிச்சா புனிதம் அப்படிங்கிறோம், இல்ல இருக்கு, இல்லாம கிடையாது. அவ கங்கை நீர் மட்டும்தான் புனிதமா, இங்க பக்கத்துல ஓடுற காவிரி ஆறோ இல்ல அந்த பக்கத்து ஓடுற ஆறுகளோ புனிதம் கிடையாது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு. அதை கூட ஒரு மகான் வந்து மழை நீர் பொழிந்து போகின்றது ஆறு, இந்த பனிக்கட்டிகள் எல்லாம் வெப்பத்தில் கரைந்து போவது கங்கை. இந்த தண்ணிக்கும் அந்த தண்ணிக்கு வித்தியாசம் இருக்கு. புனிதம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக கங்கையிலேயே குளிச்சுட்டா அப்படியே பாவம் போயிடுமான்னு உட்காந்து நீ வாழ்க்கையை நடத்த வேண்டியதில்லை. அப்படிதான் ஒரு முறை சிவனும் பார்வதியும் உன்னையே நம்பி எல்லாரும் வாழ்றாங்களே, எல்லாரும் வந்து உன்னையே சொன்ன அந்த கங்கையில குளிச்சுட்டு போறாரு, அப்படிலாம் பார்த்தா எல்லாரும் அந்த புனிதம் அடைஞ்சு அவன் வர்ற காலகட்டத்துக்கு சொர்க்கத்துக்கு தானே வரணும். குளிக்கிறவன் எண்ணிக்கை மட்டும் கூட போயிட்டே இருக்கேன், இங்க ஒன்னும் வந்த பாடே தெரியலையே அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி கிட்ட சிவன் சொன்னாராம், இதெல்லாம் வந்து நீங்க கதைகளாக பார்த்து உள்ளுக்குள்ள போய் அதுல நமக்கு என்னன்னு பார்க்கணும். அந்தந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் அன்றைக்கு புரியாத நம்மை போன்ற மனிதர்கள் இருந்த காரணத்தினால் இன்னைக்கு விஞ்ஞானம் கையில வந்து நிக்கிது. அதனால புரிஞ்சுக்குவோங்கிற கணக்குல தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு உள்ளதை எடுத்து இன்னைக்கு புரிந்தவர்களும் மகரிஷி மகான் போன்ற மகான்களும். அப்ப சொல்லும் போது அவர் என்ன சொல்ற, உனக்கு சொன்னா புரியாது, நேரா வா அப்படின்னு காதுல சில ரகசியத்தை சொல்லிட்டு நேரா கங்கைக்கு போனோம்னா வயோதிக தோற்றம் ரெண்டு பேரும் ஆரம்பம் கதை தான். வயோதிக தோற்றம் இறங்கி குளிக்கிறாரு, சிவன் தண்ணியில போயிட்டு இருக்காரு, பார்வதி படபடக்குது, ஐயோ வீட்டுக்காரு போறாரே யாராச்சும் காப்பாத்துங்களே அப்படி. இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆர்வம் தான், எல்லாரும் எல்லாம் ரெடி ஆகுறான்.
குதிக்கலாங்கும் போது கையை நிறுத்துது, கொஞ்சம் பொறுங்க, யாரு பாவம் செய்யலையோ அவங்க மட்டும் தான் போய் காப்பாற்ற முடியும், இல்லாட்டி அவரோட சேர்த்து தான் போகணும் அப்படின்னா எல்லாம் அப்படியே நின்றுட்டான். இப்ப எப்படி தேடும்? இல்ல பிரபஞ்சம் எப்படி தேடுங்கிற? எல்லாம் அப்படியே நின்றுட்டான். ஆனா இப்ப வாழ்க்கையில அந்த தேடக்கூடிய மனிதனாக இல்லாமல் தேவையில்லாதது எதுவோ அதுதானே இந்த பூலகத்துல பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மாற்று ஏற்படைய ஒரு நம்பிக்கையா ஒரு ஆறுதலுக்காக போய் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். அதையும் மீறி ஒருத்தன் குதிச்சாங்க, போனா சிண்டை பிடிச்சான், தூக்கிட்டு வந்தான், காப்பாத்திட்டான். இப்ப நம்ம எல்லாம் வேடிக்கை பாக்குறோம்ல, அட யாரோ ஒருத்தன் போய் காப்பாத்திட்டான், விழுந்தவனை காப்பாத்திட்டான், நம்ம சொன்னது அந்த இடத்துக்கு நமக்கு தகுதி இல்லை, அதனால வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னு விட்டுட்டா பரவாயில்ல. உடனே நம்மளும் ஒரு கணக்கு போடுறோம். ஒரு அந்த கங்கையில, ஏன்னா உள்ளூர்காரன் பிடிப்பான்ல, நம்ம தான் வெளியூர் போறோம், எவன்னு தெரியாது, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சவன் இப்ப பார்வதி கிட்ட கேள்வி கேட்கிறான். அம்பா சொன்னதெல்லாம் நியாயம், நாங்களும் சொன்ன உடனே டக்குன்னு நின்னுட்டோம், இந்த ஊர்லயே ஒன்னா நம்பர் திருடமே, இவன் போய் குதிச்சு போய் காப்பாத்திட்டு வந்துட்டான், அப்ப நீ சொன்னதுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லு, இவன் பாவமே செய்யலையா? அப்படிங்கும் பொழுது காப்பாத்திட்டு வந்தான் பாத்தீங்களா அந்த திருடன், அவன் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ உலகம் பூரா விவரம் தெரிஞ்சு கல்வி பாடையில கொண்டு கை வைக்கிறதுக்கு நீ என்னென்னமோ செஞ்சுட்டு அந்த ஒரு சொல் ஒரு நிலை உன்னை ஞானியாக்கும் அப்படின்பாங்க. அவன் சொன்ன ஒன்னே ஒண்ணு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, எனக்கு வேற பொழப்பு இல்லை, ஏதோ பண்ணினேன், அதெல்லாம் விடுங்க, இந்த கங்கையில குளிச்சா புண்ணியம் போயிடும், அதான் பாவம் போயிடும், புண்ணியம் வந்துடும் சொன்னீங்கல்ல, போகட்டும்னு விழுந்தேன், போனேன், அவரை காப்பாத்திட்டு வந்தேன் அப்படின்னா. இந்த இடத்துலதான் நான் 25-30 வருஷமா மனவளக்கலையில இருக்கேன். இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா என்ன பிரபஞ்சம் தேடிச்சா அது எனக்கு தெரியாது. ஆனா சில உணர்வுகள்ல சில விஷயங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதனால என்ன நான் சொல்றதே கரெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. கேட்கக்கூடியவர்கள்ல 10 வருஷம் இல்ல 10 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க கூட கேட்டுட்டு இருக்கலாம். யாருக்கு எப்ப என்று அறுதிட்டு கூறுவதற்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல யார் எப்போது ஞானம் அடைய வேண்டும் என்றும் நமக்கு தெரியாது. எந்த காலகட்டத்திலும் யார் வேண்டுமானாலும் அடையலாம். அதற்காக வெளிப்படையா புறத்தில் பயிற்சி செய்தவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. இந்த பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதன் எல்லாவற்றையும் உள்ளடக்கி அவன் வாழக்கூடிய வாழ்க்கையில் பொக்கிஷமாக வைத்த ஒருவன் கூட மனவளக்கலையை சேர்ந்து பரமஞானம் முடிச்சு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஞானம் அடையலாம். அதனால யாரையும் குறைத்து மதிப்பிடுறாரு. எல்லோருக்குமே அந்த சிறப்பு இருக்கிறதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்றேன். அதனால யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். அப்படி மதிப்பிடாமல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக இன்றைக்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி என் நிலையில் கிடைக்கவில்லை என்றால் கூட என்னுடைய சந்ததிக்கு நிச்சய பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக இருந்து இறைவனோடு இணைந்து எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை நாம் பெற வேண்டும். அதற்கு இந்த பயிற்சி நமக்கு உறுதுணையாக இருக்கும். இப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு ரெட் கிராஸ் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய அது ஒரு அமைப்பு. அதை கிளாரா அப்படிங்கிறவங்க அதை துவக்குனாங்க. நிறைய உதவிகள் இதெல்லாம் செஞ்சாங்க. அவங்க கூட ஒரு காலகட்டத்துல, அதாவது மரண காலகட்டத்துல சொன்னது என்ன தெரியுமா? துக்கத்தின் சந்தோஷத்தையும் தயவு செய்து சுமக்காதீர்கள், ரெண்டும் வரும் போகும், ரைட்டா? நீ அவன் தேடக்கூடிய மனிதனாக இருந்தால் இன்பமும் துன்பையும் ஒரே நிலையில் பார்க்க வேண்டும். ஆனால் அதை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. சுமந்தால் மீண்டும் பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதன் என்று எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. நீ அதை சரியா செய்யான்னு பார்த்துட்டு அதுல இருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக எல்லாரும் ஒரு நாள் மறையத்தான் போகிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வாழுகின்ற காலத்தில் பிரபஞ்சம் தேடும் மனிதனாக இருந்தால் சாக வேண்டும் என்று நினைக்கிறவன் முன்னிலையில் சாகாமல் வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். வள்ளலாரே என்ன சொல்ற? சாகா தலை ஏகாக்கால் போகா புனல். முதல் எழுத்துக்களை போட்டு பாருங்க. சாவே போன்னு வரும். சாவறதுக்காக பிறக்கல. எல்லா நிலைகளையும் முடிஞ்சோம்னா அதுவா நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, நம்மளா போறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவா நடக்கிறது அது தேடிய மனிதனாக, நாம நிற்பதற்கு அதை பற்றி பொருட்படுத்தாத மனிதனாக. அதனால நம்மளால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இருந்தாலும் நமக்கு இந்த பயம், பரபரப்பு, படபடப்பு இதெல்லாம் தேடக்கூடிய மனிதன் என்ற அந்த நிலையில இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்துல எது சரியாக எப்பொழுது இயக்கப்படுகிறதோ அதை இயக்குவதற்கு இயற்கையோட ஒத்து வாழ்ந்து எப்படி பண்ண வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதனால எந்த இடத்துலையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ என்ன வேண்டாம்.
பிரபஞ்சம் தேடும் மனிதனாக நாம் ஏன் இல்லை? இப்ப அதுதான் இது வரலையும் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்கோம், இருக்குங்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம பார்த்து அந்த பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக இல்லைன்னா ஒரு ஒரு 2-3 பாயிண்ட்ல பார்ப்போம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்ப நம்ம பார்த்து ஒருத்தர் ஏதாவது கொடுத்து இது வேணுமான்னு கேட்டா அதுல ஒரு 3 கேரக்டரா பிரிப்போம். அந்த வேணுமான்னு கேட்ட உடனே அது நம்மகிட்ட இருக்கா இல்லையா அதை பத்தின கவலை கிடையாது. இது தண்டா வாய்ப்பு அப்படின்னு குடு அப்படின்னு வாங்கிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த இடத்துலயும் சிக்கல் இருக்கு. அடுத்த ஒரு சில பேர் இருக்க, ஐயா இது உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். இது தற்பெருமை. அங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே சிக்கல் இருக்கும். ஆனா நீட்டா இந்த மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு வெளியில கௌரவமா அதெல்லாம் வேண்டாமா, இவெல்லாம் கடைசி வரலி என்ன நினைச்சாலும் வேண்டாங்கிற நிலையை தான் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஏடுற மனுஷன் அப்படிங்கிறது கொடுக்கறது வெளியில தெரியாம சைலண்டா நீட்டா போகும். தேடாத மனிதனுக்கெல்லாம் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அதுவும் அதுதான் கொடுத்து செய்யுது. எந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறத தான் நம்ம பார்க்கணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அது இன்னும் ஒரு 3வது கேரக்டர் இருக்கு. நீ கேட்ட உடனே அந்த கேரக்டர் என்ன நம்ம சொல்லுவோம், நீ என்னிட்ட கேட்டதே பெரிய சந்தோஷம், ஆனா இறைவன் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறான், நான் எந்த குறையும் இல்லாம அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லும். எப்படிங்க, நீ கேட்டதே சந்தோஷம், இந்த இறைவன் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறான், அதோடு மட்டும் இல்ல இறைவன் எனக்கு கேட்காததையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், உண்மையிலேயே அதை மீறி கேட்கக்கூடிய ஒரு நிலை வரும் பட்சத்தில் நிச்சயம் அதை நான் உன்னிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரை மட்டுமே பிரபஞ்சம் தேடுகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணுங்க, எல்லாம் இருக்கு போதும். 6 குணத்துல சொல்றாங்கல்ல, போதும் என்ற மனம் நமக்கு வேண்டும். அவனை மட்டும்தான் பிரபஞ்சம் தேடுகிறது. மன்னிக்க கூடியவனை மட்டும்தான் பிரபஞ்சம் தேடுகிறது. உயர்வு தாழ்வு பார்க்காதவனைத்தான் பிரபஞ்சம் தேடுகிறது. ரைட்டுங்களா? வாழ்க்கையில அதாவது தாயை தவிர மற்றவர்கள் எல்லாமே, அதாவது மனைவியை தவிர மற்றவர்கள் எல்லாமே தாயாக நினைக்கக்கூடியவர்களை பிரபஞ்சம் தேடுகிறது. இப்படி எல்லா விஷயத்திலும் உள்ளுக்குள்ள போனோம்னா ஏதோ ஒன்று நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறது, அதற்கு உண்டான பாத்திரமாக இருக்கிறோமா அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம வித்தியாசம் படுறோம். ஆனா நம்ம தேடக்கூடியவர்களாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தேடி துடைத்ததுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்மளுடைய கணக்கு. அதனால ஏது எப்படி சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் ஓகே தான், எனக்கு எங்க அம்மா அப்பா இல்லதான், எங்க அம்மா அப்பா இல்லையேங்கிறத இழப்பு என்ன பாடாப்படுத்தாதா, ஏன் இந்த பிரபஞ்சம் அதை இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்க கூடாதா? பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுங்க, யாரு எவ்வளவு நேரம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கையில யாருக்கும் அதை தீர்மானமா சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை மனவளக்கலையில் வந்ததுக்கு அப்புறம் இழப்பு அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது. அது எப்ப நடக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய அம்மா அப்பா இருந்த போது செய்ததை விட இருவரும் இல்லாத போது என்னோடு இருந்து சரியாக என்னை வழிநடத்துகிறார்கள் என்ற நம்பிக்கை வேண்டும். இருக்கிறப்ப கூட நாங்க 9 பிள்ளைங்க, யாருக்கு என்ன செய்யணும்னு அவன் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனா அன்னைக்கு இல்லாத போது அந்த அப்பா அம்மா நினைக்கும் போதெல்லாம் அந்த மறைப்பொருளாக இருந்து செய்யறாங்களே, இதை நம்ம என்னைக்காச்சும் நினைச்சிருக்கிறோமா? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் கிடைத்த வகைக்கு நன்றி சொல்லக்கூடியவனை மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளுகிறது. தேடக்கூடிய மனிதனாக தேடி அவனை வைத்து அவன் செய்யக்கூடிய வேலையை அவனிடம் ஒப்படைக்கிறது. அந்த இடத்துல நம்ம இருக்கணுங்கிறது தான் நமக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அதனால வாழ்க்கையில எவ்வளவு இருந்தாலும் நம்ம சந்தோஷப்பட முடியுங்க. நீங்க சொல்லலாம் அவன்கிட்ட நிறைய இருக்குங்க, எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கிறான், என்னட்ட வெறும் 100 ரூபா தானே இருக்கு, வேற 100 ரூபாய்க்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்கிறவனை மட்டும்தான் பிரபஞ்சம் தேடுது. நீ 1,00,000 ரூபாய் இருக்கிறவள தேடுதுன்னு தான் நினைக்காத. ஏது எவ்வளவு இருந்தாலும் அதுக்குள்ள எப்படி சந்தோஷம் அடையும், அந்த சந்தோஷத்தை எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுங்கிற இடத்துலதான் பிரபஞ்சம் நம்மை தேடுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாம உட்கார்ந்து நம்ம பாட்டுக்கு எல்லாரும் வாழ்றாங்க எப்படியே வாழ்ந்தாங்க அப்படின்னு போயிட்டு போறதுல நம்ம கலையில இருக்கிறதுக்கு எந்த விதமான பாத்தியமும் கிடையாது. ஆக பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக நாம் வாழ வேண்டும். அதற்கு இறையருடன் ஒருவருடன் நமக்கு துணை புரிய வேண்டும். அதனால வரக்கூடிய வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது, உயிர் விதைகள் அதெல்லாம். அதனால அதை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி பண்ணணும். அப்படிங்கிறதுனால நிச்சயம்
இந்த பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக இருந்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி வாழ்வதனால் மட்டுமே பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறோம். இந்த 3 கேள்வியை கேட்டிருக்கோம். யாரும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது தயவு செய்து உடனே வேணும்னு பண்ண வேண்டாம். அதுக்காக வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். இருந்தா இருக்குன்னு சொல்லுவோம். இல்லைங்கும் பொழுது உடனே கேட்க வேண்டாம். அது மாரி கொடுத்தா வாங்கவும் மறுக்க கூடாது. இதை காட்டிலும் இருப்பதை வைத்து எல்லாம் இறைவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறான், எனக்கு எந்த குறையும் இல்லை நீ சொல்லலாம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை, எப்படி அந்த வார்த்தையை சொல்றது? சொல்லி பாரு. பிரபஞ்சம் உன்னை தேடி என்ன தேவையோ அதை கொடுக்கும். நீ எப்படி கேட்கணும் அப்படிங்கிற சில நிலைப்பாடுகள் தெரியாததுனாலதான் அதை தேடக்கூடிய இடத்தில் நம்ம இல்லாம கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால வாழ்க்கையில தயவு செய்து பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதர்களாக மனவள கலைஞர்கள் அத்தனை பேரும் இருக்கும். அந்த தேடி பெறுவதில் இருக்கக்கூடிய தடைகளை போக்குவதற்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு பெரிதும் உதவியாக இருந்து நம்மளை வழிநடத்தும். நிச்சயம் அந்த பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக இருந்து வாழும் காலத்தில் அதனுடைய வேலையை நாம் செய்து மீண்டும் அவனோடு போய் இணைவதற்கு, அவனோடு கரைவதற்கு எல்லாம் வல்ல இறைவழியை இறைநிலையை உணர்ந்து ஓதிய மகான் மகரிஷி அவர்களும் இறையும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருந்து நம்மளை வழிநடத்தட்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை தந்த ஆலியார் ஐடி நிறுவனத்திற்கும் 2வது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. மயிலானந்தம் அவர்களுக்கும் இதை செவிமடுத்து கேட்ட அத்துணை ஆத்மாக்களுக்கும் நடவாத தெய்வங்களுக்கும் அடங்கி வாழ்த்தி பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதனாக வாழ்வோம், பிறவி பயனை அடைவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்விகள் கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். முதல் அன்பராக சேஷாச்சலம் குப்புசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அம்மா வணக்கம். உங்களுடைய பிரபஞ்சம் தேடும் மனிதன் சிந்தனை நல்ல சிறப்பா இருந்தீங்கய்யா. ஒவ்வொருத்தருமே அந்த நீங்க சொன்ன 3வது குவாலிட்டி இருந்தா பிரபஞ்சம் தேடுன்றது அப்படி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சிறப்பாக அந்த குணத்தை அடையணும்னா நிறைய பயிற்சி, மாரிசுடைய பயிற்சி எதுவும் பண்ணா நிச்சயமா கிடைக்கும், அந்த குணம் வரும். அதுக்கு முயற்சி பண்ணுவோம். வாழ்த்துக்கள். ஒரே ஒரு சந்தேகங்கய்யா, ஒரு இது ஒரு இது இருக்கு. நீங்க சொன்னீங்க கேட்டதை கொடுக்கவில்லை ஆனால் எதிர்பார்த்தது நடந்தது, கேட்டது கிடைத்தது ஆனா எதிர்பார்த்தது நடந்ததா அப்படின்றது அது எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கொஞ்சம் புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கு. சரி. அதாவது கேட்டது கிடைக்கவில்லை, என்ன எதிர்பார்க்காதது நடந்தது. அது ஒவ்வொருத்தையும் கேட்டா தான் தெரியும். அப்படின்னும் கேட்டது நடந்தது, எதிர்பார்த்தது நடந்ததா அப்படின்னா நம்ம கேட்கறது எல்லாமே எதற்காக அப்படிங்கிற அந்த கோணத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் புரிஞ்சிடும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம மனைவி மக்கள் பேர பிள்ளைகள் நம்ம உறவுகள் நட்புகள் உலக மக்கள் இப்படி எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது வாழ்க்கைக்கு உட்பட்டது. அதனாலதான் கேட்டது கிடைத்தது, எதிர்பார்த்தது நடந்ததா. எதிர்பார்த்தது என்ன? எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன? ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான். அதனால அந்த எதிர்பார்த்தது எதிர்பார்த்து ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? கேட்டது எதிர்பார்த்து ரெண்டும் ஒண்ணுதான் இல்ல. அதாவது கேட்டது எதிர்பார்த்தது, கேட்டது ஒன்னா இருக்கும், இவன் எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும். அது கேட்டதை கொடுத்திருப்பாங்க, சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஆனா எல்லாமே என்ன சொல்றேன்னா அந்த எதிர்பார்ப்புங்கிற உள்ளடக்கமாக இந்த வாழ்க்கை இருக்கிறதுனால அதற்கு தேவையானதா, அது கிடைச்சதா, அதுல வந்தது நமக்கு தேவையா இல்லையாங்கிறத பாக்குறதுதான். அந்த வாழ்க்கை தாங்க அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை. அப்ப எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா இப்ப எல்லாமே கிடைக்குது. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு சமாச்சாரம். பட் ஆனா ஆமா அது நல்லா ஆழ்ந்து சிந்திச்சோம் அப்படின்னா எல்லாமே. இப்ப எனக்கு இந்த உடம்பு நல்லா இருக்கணும், பசிக்குது சாப்பிடணும், பசிச்சு சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் சில நல்ல விஷயங்களை செய்யணும், அதுக்காக நம்ம மன்றத்துக்கு போறோம். இப்ப எல்லாம் சேர்த்து எதுக்காக?
நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அடுத்த சந்ததியை வாழ்வதற்கு உண்டான வாழ்க்கைக்கானது அப்படிங்கிறதா. அதை நம்ம கேட்டுட்டோம்னாலே அதுக்குள்ள எல்லாமே அடக்கமா வந்துருங்கிறது தான் அதுக்குன்றது. அது பெருநோக்கம் தான், சிறு நோக்கம் இல்லாம பெருநோக்கத்தை கொண்டு வந்தா மற்ற மனம் விரிஞ்சு போயிடணும். அதான் விரிஞ்சிருச்சு அப்படின்னா விரிஞ்ச நிலையில இருந்தோம்னா எல்லாமே அதுக்குள்ள அடங்க வந்துரும். சின்ன சின்ன நீங்க சொன்ன அந்த கார் ஓட்டுறது, அந்த இது அந்த கார் ஓட்டுறது கரெக்ட். ஆமா, கார் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த இது என்ன. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது யாரு? ஐயா வாழ்க வளம். நான் கிருபாநிதி பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நான் அதை சிறப்பா இருக்கேன் ஐயா. இன்னைக்கு உங்களை பிரபஞ்சத்தை பார்த்தது மாதிரி பாத்துட்டு இருக்கேன். சிறப்பா இருக்கேன். பிரபஞ்சத்தை பார்த்தது மாதிரி பாத்துட்டு இருக்கோம் ஐயா. பிரபஞ்சமே வந்து சொன்னது மாதிரி ஒரு வழியோட கவனிச்சையா. சரி, கேள்விக்கு வரேன். நான் முன்னாடி அவர் என்ன கேட்டாரோ அதைத்தான் எழுதி வச்சிருக்கேன். அத கொஞ்சம் வித்தியாசமா நான் பாக்குறேன். அது தெரியலையா எப்படின்னு. இப்ப கேட்டது நம்மளால பெற முடியல. ஆனா இறை உணர்தல், அறநெறி வாழ்தல், இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப சாதகமானது. இறைநிலை நெறியோட வாழ்ந்தாலே எல்லாமே நமக்கு எது கொடுக்கிறதோ அதை ஏத்துக்கிற மனப்பான்மைக்கு வந்துருவோம் இல்லையா ஐயா? ஆனா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேயா, இப்ப கேட்டது கிடைக்கல, ஆனா எதிர்பாராம கிடைச்சிச்சு. இப்ப இத நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம எனக்கு கிடைச்சு அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஏற்கனவே. எதிர்பாராம கிடைக்கும் போது அதை நம்ம எந்த வழியில நல்வழியில செலவழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டு, சரி இதுக்கு மேல நம்ம கேட்டது கிடைக்கலைன்னா இன்னும் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வழியை வகுத்துக்கணுமா ஐயா? இல்ல இது எப்படி வாழ்க்கை? இப்ப நீங்க கேட்டது ஒரு காலத்துல கிடைக்கல, ஆனா எதிர்பார்க்காத ஒண்ணு கிடைச்சிச்சு. ஆனா எதிர்பார்க்காம கிடைச்சத நம்ம சரியான வழியில கொண்டுட்டு போகணும். மிக அழகா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு அடுத்து அதான் சொல்றேன், நம்ம இந்த தேடக்கூடிய இடத்துல இருந்து உண்மையிலேயே அது ஒரு வார்த்தை நான் சொல்ல விட்டுட்டேன். தனக்காக கேட்பதை விட மற்றவர்களுக்காக கேட்பவரைத்தான் இந்த பிரபஞ்சம் தேடுகிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப நம்ம மற்றவங்களுக்காக கொண்டுட்டு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உண்டானதை அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பொறுத்தளவு இப்ப நான் நினைச்சது நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் ஒரு நன்றி சொல்லணும் கட்டாயம். ஆனா அதே நேரத்துல நான் நினைச்சது நடக்கல அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் இதை இவனுக்கு கொடுத்தால் பல வழியில சிக்கல் வரும்னு பிரபஞ்சம் தீர்மானிக்கிறதுனாலதான் கொடுக்கலங்கிற அந்த வார்த்தையை ஏத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில சிக்கல் இல்லை. அவ்வளவுதான். அப்படி போயிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் சரியா கொண்டு போயிடலாம். ஆனா எதிர்பார்க்காம கிடைக்கிறது மட்டில்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா அதை செலவழிக்கிறோம். அதை நம்ம எப்படி கொண்டு போறோமோ அதுல இருக்கு நம்மளுடைய நிரந்தர மகிழ்ச்சி. அப்படித்தானே ஐயா? வாழ்க வளமுடன். ஆமாம்மா. உங்களை பிரபஞ்சம் தேடிடுச்சு, நீங்க எதிர்பார்க்காத ஒன்ன கொடுத்துருக்கு. அதை சுயநலமா தங்களுக்காக பயன்படுத்துறீங்களா, பொதுநலமா எல்லாத்துக்காக பயன்படுத்துறீங்களா? அப்படிங்கிற இடத்துல எல்லாத்துக்குமா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் எப்போதுமே தான் பக்கத்துல வச்சுக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அம்மா லட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா லைன்ல இல்லையோ? வாழ்க வளமுடன். இருப்பாங்க. அடுத்தது யாருன்னு சொல்லுங்கம்மா. அடுத்த கேள்வி. வாழ்க வளமுடன். லட்சுமி அம்மா லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் ஆயிட்டீங்களா? லட்சுமி அம்மா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. அடுத்து யாரு? ஐயா கலைவாணி ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. அந்த பிரபஞ்சம் கிட்ட நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்றது அந்த நல்ல விளக்கமா புரிஞ்சது ஐயா. சில நம்ம நடக்கிறது எதிர்பார்க்காத நடக்கிறதெல்லாம் எப்படி சிறப்பா கேட்கணும்ன்றது நல்லா உணர்ந்தது ஐயா. எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு ஐயா.
அது ஏன் அந்த இவரு ஐயா விவேகானந்தர், இந்த வள்ளலார் இவங்கெல்லாம் ஏன் அந்த சின்ன வயசுலயே நல்லா உணர்ந்து சன்மார்க்கத்துல இருக்கும்போது கூட அவங்களுக்கு அந்த வாழ்நாள் ஏன் நீட்டிக்கல? இது எப்படின்னா எல்லாருக்குமே உண்டான கேள்விதான் இது. அவங்க எல்லாம் போதிச்சு இறைய உணர்த்து நமக்கு கொடுத்து அவங்க வழியில நடக்கிறோம். அவங்க ஏன் சொற்ப காலத்துல போறாங்க அப்படின்னாக்க, அவர்களும் மனிதர்களாக இருந்து மகான்களா ஆனாங்க. அந்த 7 தலைமுறையில அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை கொடுத்துதான் ஒரு உருவத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த முன்னோர்கள் கொடுத்தது எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பது அந்த கணக்குங்க. புரியுதுங்களா? இந்த பிறவியில இவ்வளவு நாள் தான் இருக்கணும். ஆனா சொற்பமாக இருந்தாலும் சொர்க்கத்தையே கொடுத்துட்டு போயிட்டாங்களே. கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு நாள் இருக்கோங்கிறத விட நமக்கும் வாழக்கூடிய மக்களுக்கும் என்ன கொடுத்தோங்கிற இடத்துல மட்டும் பார்க்கணும். நம்ம அதாவது இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எவ்வளவு காலங்கிறத அங்க சொல்லல. ஒரு சொற்ப காலம் வாழ்ந்தாலும் அதுல மக்களுக்காக நம்ம என்ன கொடுத்தோங்கிற அந்த நிலைக்கு போயிட்டோம்னா அதை பிரபஞ்சம் தேடக்கூடிய மனிதர்களாக இவ்வளவு நாள் தான். அப்ப நம்மளே பேசிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாருக்கு எப்ப என்னன்னு அறிவித்து சொல்ல முடியாது. எதையா அதுக்காக ஒரு வார்த்தை போட்டான், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் மட்டுமே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கால வரை இருக்கிறது. இப்ப நம்ம மகான் மகிழ்ச்சி எடுத்துக்கீங்க, 56 வயசுதான் கணக்கு. நிறைய நாள் இருந்தாரு இல்லையா? அந்த நிலையில இருந்து மாத்தி ஒண்ணு இல்லாம அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எல்லா மகான்களும் துரிய நிலையில் நின்று ஜீவசமாதி ஆனவர்களும் இருக்காங்க. அதே நேரத்துல அந்த துரியத்திலேருந்து கடந்து துரியாதீனம் போய் அதைத்தான் பெற முடியும். அதான் முறையான வழி. பட் இவர்கள் இந்த நிலையிலேயே அந்த நிலையை அடைச்சு அதோட போயிட்டாங்க. அதை மீறி அந்த இடத்துக்கு போனவர்கள் மீண்டும் அந்த மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் அதேவாகவே கரைந்து போனவர்கள் இருக்காங்க. ஆனா மகரிஷி அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு, இதை நம்மளை போல எல்லாரும் அனுபவிக்கணும்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்து தன்னை மீட்டு கொண்டு நம்மளை எல்லாம் வழி நடத்தி இன்னைக்கு நம்மளை விட்டு போனாலும் அவங்க சுத்த வழியோடு போய் கரையில இருந்து நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால ஆயுள் நீடிப்பு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் இந்த மனிதரை வைத்து இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு நாள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த இலக்கு அவனுக்கு தெரியும். அதற்குள்ள நமக்கு என்ன இலக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஐயா. பாரதியார் உயிரோட இன்னொரு கொஸ்டின் ஐயா. பாரதியார் உயிரோட இருக்கும்போது அவரு நிறைய ஆசைப்பட்டாரு இல்லையா? அந்த ஆசையெல்லாம் ஒரு ஏக்கமா அவர் இருக்கும் போதே நிறைவேறல, அவர் இல்லாத போதுதான் நிறைவேறுச்சு. அது எவ்வளவு ஆணித்தரமா அவரு கேட்டாரியா ஐயா நடக்கல? அதாவது அதான் உயிரோட இருக்கும் பொழுதும் அப்படிமா இன்னைக்கு பாரதி அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாத்தையும் உணர்ந்துட்டோம்னாலும் இப்ப ஒண்ணும் இல்ல. பாரதி தன்னுடைய மனைவியோட ஒரு ஜூக்கு போயிருக்காருமா. போகும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த அவங்க எல்லாம் எல்லாத்தோடையும் பேசுவாங்க, ரைட்டுங்களா? அப்படி பேசும் பொழுது நீ சிங்கத்தை பார்த்து பேசுறாரா, நீ காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜா, ரைட்டா? 2 பேரும் கை கொடுத்துக்கலாமான்னு கேக்குறாராம். பக்கத்துல மனைவி செல்லமா நிக்குது. ஏன்னா இது எதை சொன்னாலும் இவரு பிடிச்சபடி இதுக்கு மேல மாற மாட்டாரு அப்படின்ட்டு அவங்க இந்த இறைவன்ட்ட என்ன கேக்குறாங்க, அதாவது சிங்கத்துக்கு நானும் அறிவை கொடு கடவுளே அப்படின்னாங்களாம். எப்படி? சிங்கத்துக்காவது அறிவு கொடு, ஏன்னா நம்ம சொன்னா கேட்காது. அப்படித்தானே குடும்பத்திலயும் நிறைய இருக்கு. என்ன போற்றக்கூடிய அந்த நிலையா இருந்தாலும் அந்த வைராக்கியம் பிடிவாதம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம அதை அறுதிட்டு சொல்ல முடியாதுமா. அவ்வளவு உன்னதமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால யாருக்கு எவ்வளவு என்ன இவ்வளவு சீக்கிரங்கிறத விட அவங்க என்ன நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒட்டு நோக்கணும். அப்படின்னா நிச்சயம் நம்ம அதை கடைபிடிச்சு நம்ம பண்ண ஒண்ணும் இல்லை. ஒரு கட்டத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லுவாரு, சின்னஞ்சிறு கதை பேசி வாழப்பட செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கீரை என பின் மாயும். இப்படி அடுத்தவங்களை துன்பப்படுத்தி ஒவ்வொருத்தனா மனிதன் பிரபஞ்சம் தேடாதான் அவர் சொன்ன கணக்கு. அப்படி சொல்லும் பொழுதே இப்ப சொன்ன இந்த ஒரு பிடிவாத மாதிரி என்ன சொன்னாரு, அப்ப நான் வீணாது இருப்பேனோ, நான் விழுந்து விடுவேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது பக்கத்துல பராசக்தி சொல்லிட்டான்,
நீ மிதித்து விடாமல் நீ தப்பித்து விடுவாயோ அப்படின்னு கேட்டுச்சான் பராசக்தி. அப்ப சொன்னாராம் பாரதி, சில வரம் கேட்பேன் எனக்கு அருள்வாய், முன்னை தீவினை பயன்கள்லாம் இனி மூளாது ஒளித்திடல் வேண்டும், இப்படி வாழ்ந்தால் இறைவன் நம்மளை பிரபஞ்சம் நம்மளை தேடும் அவரே சொல்லியிருக்காரு. அது அந்த இடத்துல நம்மளுடைய என்னதான் இப்ப நான் பேசிட்டு இருந்தாலும் என்னுடைய குணாதிசயங்கள் என்னோட பழகினவங்கள்ட்ட தான் தெரியும். உங்களுக்கு பேசுறீங்க அந்த இடத்துல நீங்க இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னா சில விஷயங்கள் என்ன கேட்டிருக்காங்க. கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன், அதை சொல்வதும் பிரபஞ்சம், அதற்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பிரபஞ்சம் என்னை கருவியாக பயன்படுத்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் அதனால நீ வருத்தப்படுற அப்படின்னு நான் உண்மையிலேயே உனக்கு வருத்தப்படுற மாதிரி சொல்லியிருந்தா தான். பிரபஞ்சம் என்னை கருவியாக பயன்படுத்தும் போது உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை கேட்க வேண்டியது அங்க கிடக்கு. அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா பேச வேண்டிய இடத்துலயும் பேசலாம், பேசக்கூடாத இடத்துலயும் பேசக்கூடாது. அதுக்காக பேசுற இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு அப்படிம்பா. வாழ்க்கையில எவ்வளவோ பேர் நமக்கு வழி காமிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அதுக்கப்புறம் அவனோட போய் இணையறதுக்கு இதெல்லாம் உதவியா இருக்கட்டும். நல்ல கேள்வி. வாழ்களுடன் ஐயா, வாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்களுடன். அடுத்த அன்பராக சாம்சங் SM-M35-6B அவர்களை அன்மியூட் செய்து கொண்டு பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். மேக்சிமம் போன்ல பேரை போட்டீங்கன்னா அழகா வாழ்த்துறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நான் சாம்சங்க தான் வாழ்த்த வேண்டியது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். யாரு அட்மிட் பண்ணிட்டாங்களா? பண்ண தெரியலையா? பண்ண தெரியல போல இருக்குங்க ஐயா. சரி, அடுத்தவங்க இருந்தா கொடுங்க, திருப்பி வந்தா பேசிக்கலாம். அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. காத்துக்கிட்டு இருந்தது கிடைச்சிருச்சு ஐயா. பிரபஞ்சம் தேடிய ஒரு சரியான மனிதன் என்று சொன்னா உங்களை சொல்லலாம் ஐயா. பிரபஞ்சத்துக்கு சரியா கிடைச்சிட்டீங்க ஐயா. மகிழ்ச்சி தேர்ந்தெடுத்த அத்தனை ஆசிரியர்களையும் முத்தானவர்கள் பலர். அதுல நீங்க ஒரு சிறந்த முத்து, மறக்க முடியாது. உங்களோட பேச்ச கேட்டாலே படுத்திருக்கவங்க எல்லாம் யோசிச்சு பட்டுன்னு தடான்னு எந்திரிச்சு உட்காரக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பேச்சுக்கு உண்டு. உண்மை அதுல இருக்கு, நீங்க அனுபவிச்சதுல இருக்கு. நீங்க படித்து பாண்டித்யம் பெற்றவர்கள் பல பேர், ஆனா அது அனுபூதியாக பெற்ற நீங்கள் தான் இப்போ சாட்சாத்து மகரிஷிக்கு சாட்சியாக விளங்குறீங்க. அதை என்னால சொல்லாம இருக்க முடியாது ஐயா. வாழ்க வளமுடன். நிறைய பேர் பாரதி பேசுற படுக்கையில இருந்தவங்க கூட பாரதிய படிச்சா உடனே வீறு கொண்டு எழுத தோணும். அந்த மாதிரியான மகரிஷியே சொன்னாங்க, எனக்கு முன்னாடி இவர் வந்திருந்தாருன்னா நான் வர வேண்டிய இருந்தாருன்னா நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதி வாழ்ந்தான்னா நெஞ்சு விம்முது ஐயா. இவ்வளவு பெரிய பெருமைப்படக்கூடியவர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்கன்னு உங்களை போன்றவர்கள் எடுத்து சொல்லும் போதுதான் அதை புரியுது. அவ்வளவு நல்லா புரிஞ்சு. இதுக்கு முதல்ல படிக்காது இல்லை, ஆனா நீங்க சொல்லும் போது தாண்டான மூளையில மணி அடிக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. பிரபஞ்சம் தேடக்கூடிய ஆளா இருக்கணும்னு தான் ஐயா நானும் விரும்பிட்டு இருக்கிறேன். எப்ப தேடியாச்சு சில தடைகள் இருக்கு, அவ்வளவுதான். ஆமாங்க ஐயா, அது வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த தடைகள் வந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை பெறுவோம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஐயா. ரொம்ப அருமை. அதான் உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லலாம், அவ்வளவு அருமையா இருக்கு. காதுக்கு குளுமை, மனசுக்கு இனிமை, மூளைக்கு நல்ல உரம். அவ்வளவுதான் சொல்லுவேன். நன்றி ஐயா, நன்றி. எல்லாருக்கும் இது ஒரு படிப்பினையா இருக்கணும் ஐயா. பிரபஞ்சத்தை போய் தனியா தேட வேண்டாம் ஐயா, தனியா தேட வேண்டாம். அது நம்மள உங்களை போன்றவர் மூலமா செலக்ட் பண்ணிடுச்சு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த அன்பராக நமது கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க முதல்ல வளமுடன். சொல்லுங்கம்மா. முதல்ல குருவுக்கு நன்றி. அப்புறமா உங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. எப்படின்னா எங்க வீட்டுக்காரர் வந்து 3 நாளா ஐசியூல இருந்து ரொம்ப சீரியஸ் ஆகி வெளியே வந்துட்டாரு. நான் அப்பதான் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன், ஐயோ எதுவா இருந்தாலும் எனக்கு நல்லதே செய்யணும். நான் வேண்டுதலுக்கு கட்டாயம் அந்த பிரபஞ்சம் நிறைவேற்றிச்சுங்கய்யா. அப்பதான் நான் குருவையும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நினைச்சு அந்த ஒரு பாயிண்டா என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அவங்க கொடுத்த தைரியத்தினால நான் வெளியே வந்துட்டேங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட உண்மையா இருந்தா நடக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. கட்டாயம் கட்டாயம். அது நம்ம வந்து இயற்கையா சில விஷயங்கள் அணுகிறோம். இப்படி சில விஷயங்களை கேட்டு பெறும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா அதை பதிய வச்சு எது வேணுமோ அதை கேட்டு பெறலாம். மற்றதெல்லாம் முயற்சி செய்து நம்மளால பெற்றுக்கலாம். ஓகே, நல்லதுமா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சாம்சங் SM35-6B அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். தங்களது பெயர் என்னம்மா? லட்சுமி ஐயா. பாலாஜி மன்றம், பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. போன் புதுசு மாத்தினதுனால நம்பர். ஐயா, இப்போ உங்களோட இதுல வந்து கேட்டது கிடைக்கவில்லை, எதிர்பார்த்தல் கிடைத்தது. அந்த இதுல எனக்கு ஒரு இது வந்து, என்னோட பெரிய பையனுக்கு வந்து டைரக்ட் PhD கிடைக்கணும்னு நானும் அவன் இன்டர்வியூ போன அன்னைக்கு வேண்டுதல் பண்ணி சாட் பாக்ஸ்லயும் போட்டேங்க ஐயா. ஓகே. ஆமா. ஆனா கிடைத்தது வந்து எம்டெக் IIT காந்தி நகர்ல படிக்கிறான். இதை நான் எப்படி எடுத்துக்கிறது ஐயா? ஆனா எங்களுக்கு எம்டெக் படிச்சாதான் எங்களோட பொருளாதாரத்துல 2 வருஷம் வேலைக்கு படிச்சுட்டு வந்து வேலைக்கு போகிறதும் இருக்கும், நல்லதா இருக்குங்கிறது தான் எங்களோட நினைப்பு. அதாவது உங்களுடைய நினைப்பு 2 வருஷத்துல முடிச்சுட்டு வந்து ஏன் பண்ணா நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனா அவனோட ஆசையினால PhD-க்காக நாங்க வந்து சாட் பாக்ஸ்ல போட்டேன் ஐயா. அது ஆசையினால நம்ம போட்டோம். இருந்தாலும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நம்ம வருத்தப்படலாம். பட் அதே நேரத்துல நம்ம கேட்டது கிடைக்கல, ஆனா இது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்னும் பறந்து விரிந்து பல காலம் பயன்படுவதற்குண்டான ஒரு வாழ்க்கையை அமையறதுக்கு இது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம நகரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கேட்டது கிடைக்கல, ஆனா எதிர்பார்த்தது கிடைச்சு அப்படின்னா எதுக்கு இது? நீங்க கேட்கறது இருக்கிறவர்களையும் தேவையான செலவுக்கு அப்படிங்கிறத விட தேவையான செலவுக்கும் அது போக மற்றவர்களுக்கு உதவுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த படிப்பு அமையலாமே. அதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். கட்டாயம் அந்த மாதிரி இருக்கும். நம்பிக்கையோட இருக்கு. அது கொஞ்சம் காலதாமதமானாலும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்பும் வரும். கண்டிப்பா. அந்த இந்த நீங்க சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு எனக்கு ஆப்டா அமைஞ்சிருக்கே அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓகே ஓகே ஓகே. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த உமையாளம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உமையாளம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, இப்ப வந்து 2 பையன் இருக்காங்க, அவங்க வந்து தோற்று போயிட்டாங்கன்னா இது பண்றோம் அப்படின்னா, அதாவது பொறாமைக்கு நான் சொன்னது என்னன்னா, இப்ப நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்மள மாதிரி இன்னொருத்தர் வாழ முடியலேன்னு நினைக்கிறதான் பொறாமை. ஆனா இப்ப என்ன அப்படின்னாக்க, இப்ப 2 பேர் படிச்சுட்டு இருக்கிறான், ஒருத்தருக்கு கிடைச்சு ஒருத்தருக்கு கிடைக்கலங்கிறத விட பெரிய பொறாமை இல்லை. என் பிள்ளை படிக்கல அதனால கிடைக்கல அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா 2 பேருமே கிடைக்காத ஒரு நிலைக்கு போறாங்க பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், அப்பா எனக்கும் கிடைக்கல அவனுக்கும் கிடைக்கல, இப்படி நினைக்கிறது தான் பொறாமைங்கிறான். இந்த மாதிரி ஆளை பிரபஞ்சம் தேடாது அப்படிங்கிறான். நம்ம என்ன பண்ணணும், எனக்கு கிடைக்கலன்னாலும் என்னை சார்ந்த ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு, அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அடுத்தது கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை அமையும். 2 பேருக்குமே கிடைக்காம 2 பேரும் உட்காந்து வருத்தப்படுறதுல என்ன இருக்கு? இதுதான் சரியான பொறாமை அப்படிங்கிற. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு இல்லைன்னாலும் நம்மை சார்ந்தவர்கள் நல்லா இருந்தாங்கன்னாக்க நமக்கு தேவைப்படும் பொழுது அவர்கள் ஒத்தும் உதவியுமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய கணக்கு. அது பொறாமை இல்லை. 2 பேருக்குமே கிடைக்காது அப்படின்னா எப்பயுமே 2 பேருக்குமே கிடைக்காம வாழ்றதுதான் அது உண்மையான பொறாமை. அந்த மாதிரி பொறாமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை இந்த இடத்துல நான் சொன்னேன். பொறாமைக்கு விளக்கம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது.
சிறப்பு சொல்லுங்கம்மா. சிறப்புங்க. புரியுதுங்க புரியுதுங்க. சிறப்புங்க, நன்றி, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன்யா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ராஜேந்திரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மகரிஷி தங்கள் மூலமாக எங்கள் அனைவரும் மனதிற்குள்ளேயும் நுழைந்து எங்கள் கொஸ்டின்கெல்லாம் நிறைய ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஐயா. ரைட்டு ரைட்டு, நல்லது. அதோ ஒருத்தர் பேசும்போது அதற்கு உண்டான பதிலா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரைட்டுமா, நல்லதுமா, நல்லது. உண்மையான விஷயங்கள் நிறைய இன்னைக்கு எங்களுக்கு உணர்த்தி இருக்கீங்கய்யா. எதிர்பார்ப்பு என்றால் என்ன, ஆசை என்றால் என்ன, எது நடக்கும் எது நடக்காது, நடந்தால் அதற்குண்டான விளைவு என்ன, அதனுடைய செயல் எப்படி இருக்கணும், நடக்கவில்லை என்றால் அது என்ன, இதனால எப்படி நடக்கலைங்கிறது பண்ணணும். நிறைய விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாமாங்க ஐயா. எனக்கு மரவளக்கலைக்கு வந்த பிறகு 2009க்கு முன்பே நான் மகரிஷியை வேண்டி நம்பிக்கையோடு குருவின் ஆற்றலோடும் இறைவனோட ஆற்றலையும் வேண்டி என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் ஈபில அப்படின்னு சொல்லி என் கணவருடைய ஆசைக்காக நான் நம்பிக்கையோடு வாழ்த்தி கொண்டே இருந்தேனுங்க ஐயா. அது போல 2 வருடங்களில் அவருக்கு கிடைத்தது. அவரும் கிடைத்தது, அதான் எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைத்து விட்டது. ஆனால் எதிர்பாராத ஒன்று, அவர் சில ஆண்டுகளிலேயே கொரோனால தவறி விடுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நடந்துவிட்டது. இறைவனுடைய ஏற்பாடு இதுவென்றால் அதையும் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். அதான் இப்ப நீங்க 3வதா சொன்னீங்க பாத்தீங்களா, இறைவனுடைய ஏற்பாடுல எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு சாதாரண விஷயம் கிடையாது. என்னை பொறுத்தல பிரபஞ்சம் உங்களை முழுமையாக தேடி ஆறுதலாக இருக்கிறது அப்படிங்கறதா என்னுடைய மனசுக்கு பட்டது. எதை நினைச்சு வருந்தது, உங்களுக்கு பெற்றாதான் பிள்ளைன்னு கிடையாது, எல்லாரும் பிள்ளைய நினைங்க. கட்டாயம் அதுல ஒரு மாற்றம் கட்டாயம் கிடைக்கும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நாம் ஒரு சிறு இறை துகள் தானங்கய்யா. இறை துகள் ஒரு துகள் இல்லை அப்படிங்கிறதுக்காக அது பிரபஞ்சத்தோட தானே கலந்திருக்கிறது. அதனுடைய காற்று இந்த பிரபஞ்ச காற்றில் தான் இருக்கிறது. எனக்கு யார் கொண்டு வந்து நமக்கு கொடுத்தது, நாம் வரும்போது கொண்டு வரவே இல்லையே, அது என்னிடமிருந்து போவது என்னுடைய இல்லையே என்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறதுங்கய்யா. இறைவன் கொடுத்தார், அவரோட பொருளை அவர் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துருச்சு. இறைவனுடைய ஏற்பாடை அவனுடைய ஏற்பாடு நம்ம ஒன்னும் குறுக்கிட முடியாது. அவன் எது கொடுத்தாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் அவனுடைய செயல். இருக்கிற வரையில அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது நம்மளுடைய செயல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க கொடுத்ததுல ரொம்ப விளக்கங்கள் இருக்குது. நிறைய அன்பர்கள் உங்கள்ட்ட கேள்விக்காக காத்திருக்கிறாங்க. என் மனதில் பட்டதை தங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. இறையர்களும் குருவர்களும் தங்களுக்கு உடன் இருந்து இதே போல நல்ல கருத்துக்களை எங்களுக்கு வழங்குமாறு இறையாற்றல் சார்பாகவும் இந்த எங்களோட இருக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்ல இருக்க அத்தனை பேர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. நன்றிகள் ஐயா. அம்மா லட்சுமிமா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு சிந்தனை உரை. எப்படி என்ன வேண்டும், எண்ணத்திலேயே நம்ம ஒழுங்கு இருந்தா நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் பிரபஞ்சம் தேடும் செயல்களாக இருக்கும், மனிதராக இருப்போம்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அது இன்னொன்னு சொன்னீங்க, மனவளக்கலையில இருக்கிற நாம் அனைவருமே பிரபஞ்சம் தேடிய நபர்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப உண்மைதான். அதுதான் குழப்பம் இல்லாம நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதை தேடி பெறக்கூடிய இடத்துல நம்ம பயிற்சிகளை தொடர்ந்தோம்னா நிச்சயம் அதை நம்ம அனுபவிக்க முடியும். கட்டாயம் அதுலயும் தன்முனைப்பு வரக்கூடாது. அப்படியா? வரவே கூடாது, வரவே கூடாது. நான் ஒண்ணு விட்டுட்டேன், நீங்க சொன்னதுனால சொல்றேன். அந்த மும்மலம் அப்படிங்கிற ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிறதும் இந்த தன்முனைப்பு, தான் தனது அதிகார பொருள் பற்றி இதெல்லாம் தூக்கி எரிஞ்சாதான் அதை தேடி மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆன்மாவாக நம்ம இந்த பூலகத்துல வாழ்ந்து அவரோட போய் சேர முடியும். நல்ல அருமையான கேள்வி. இன்னொன்னு மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லைங்களா, இப்படியேப்பட்ட ஒரு குருவை அடைஞ்சிருக்கிறோன்ற எண்ணம் கூட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதான் இருந்தாலும் அவங்க உணர்ந்ததை இன்னைக்கு நமக்கு உணர்த்தினதுனால தானே இவ்வளவு தூரம் பேசுறோம், கேட்கிறோம், அனுபவிக்கிறோம். அது ஒரு பெரிய இது இல்லை நமக்கு. சுவாசம் இருக்கிற வரலையும் ஒரு உயிர் கலப்போட வாழ்ந்துட்டோம் அப்படின்னா எல்லாம் சரியா நடக்குமா? ஆமாங்க. ஒன்னே ஒண்ணுதான் முக்கிய காரணம், ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எல்லாவற்றிற்குமே வந்துச்சுன்னா நம்ம
அது அவ்வளவுதான் அதான் முக்கியம். ரொம்ப சிறப்புங்க. அது செயல்படுத்துறதுதான் ரொம்ப சிரமம் இல்லைங்களா? கொஞ்சம் சிரமம் பண்ணிட்டு அத பக்குவம் அது தவறும் தவறும் தற்சோதனை. ரெண்டாவது ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னா அது பூத்து அது காயாகி அது கனியாகி அது பக்குவம் வந்தா தானே மரம் வச்ச உடனே நமக்கு இல்லையே. வரல ரொம்ப முக்கியம். வராது, வந்துச்சு அப்படின்னா அனுபவிக்கலாம். அதுக்கு தியானமும் நம்மளுடைய பயிற்சிகள் அனைத்துமே உறுதுணையா இருக்கும். கட்டாயம் தியானம் மகான்களுடைய மௌனத்திலிருந்து கொடுத்த அத்தனை ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மள வழி நடத்தக்கூடியதுங்க. சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய காட்சியம். ரொம்ப சிறப்புங்க. இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் உங்களுக்கு துணை புரட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே